காசா கிராண்ட் மற்றும் போத்தி ஸ்வர்ண மஹால் இணைந்து வழங்கும் கல்யாண மாலை விவசாயிகள் ஸ்பெஷல் பட்டிமன்றம். கல்யாண மாலையின் தஞ்சாவூர் படப்பிடிப்புக்காக பெருந்திரளாக இங்கே குழுமி இருக்கக்கூடிய தஞ்சை மண்வாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, சன் தொலைக்காட்சியில் கால் நூற்றாண்டாக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சன் தொலைக்காட்சியின் நிர்வாகத்தினர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தன்னுடைய புன்னகை பூத்த முகத்தால் வரன் தேடுபவர்கள் உள்ளத்திலே நம்பிக்கையை வளர்க்கின்ற பெருமைக்குரிய கல்யாண மாலை மோகன் அவர்களே, தேசங்கள் தோறும் பாஷைகள் வேறுன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. ஆனால் ஊருக்கு ஏற்ற மாதிரி தலைப்பு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்னா அது கல்யாண மாலை திருமதி மீரா நாகராஜன் அவர்கள் தான். சோழ நாடு சோறுடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பல்லவர் காலத்தில் சிம்ம விஷ்ணு என்கிற ஒரு அரசன் சோழ நாட்டை ஜெயிச்சானா. அதை பற்றி வேலூர் பாளையம் செப்பேடுன்னு ஒரு செப்பேட்டில் குறிப்பு இருக்குது. ரொம்ப பழசு அது. அதில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி, கவேரன் எனும் ராஜ ரிஷியின் மகளான காவேரியை மாலையாகவும் செந்நெல் கழனிகள் செங்கரும்பு வயல்கள் ஆகியவற்றை ஆடையாகவும் குலை வாழை கமுகு தோட்டம் போன்றவற்றை மேகலையாகவும் கொண்ட திருமகள் சோழ நாடு என்று சொல்லப்படுகிறது. வைஷ்ணவ திருத்தலங்கள் 108ல் 40 திருத்தலங்கள் இருக்கிற இடம் தஞ்சாவூர் மாவட்டம். தன் செய் குளிர்ந்த வயல்கள் இருக்கிற ஊர் அப்படின்றதுனால தஞ்சைன்னு வந்திருக்கலாம். தஞ்சாரைன்னு கூட இதுக்கு ஒரு பேர் இருக்கான். தஞ்சாவூர் கோட்டைன்னு அதுக்கு அர்த்தம். ஆவூர் சோழர்கள் வந்து ஆண்ட ஊர், அதனால் இது தஞ்சாவூர் என்று அர்த்தம். எல்லாத்தையும் விட பசி என்று வருகிறவர்கள் தஞ்சம் புகுகிற ஊர் தஞ்சாவூர். ஊருக்கே சோறு போடுகிற உன்னதமான ஊர் தஞ்சாவூர். என்னென்ன பெருமைகள் இருக்கு தஞ்சைக்கு. பெருவுடையார் கோயில் ஒன்று போதாதா? பக்கத்தில் இருக்கிற கல்லணை போதாதா? 1000 ஆண்டுகளை கடந்து நிற்கிற ஒரு சின்னம் இருக்கிறதென்றால் நம்ம ஊர் கோயில் தானையா. ஏர் வளரும் தஞ்சை ராஜராஜேஸ்வரத்தில் பேர் வளர மண்ணும் பெருவுடையான் என்று தஞ்சை பெருவுடையாருக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஏர் வளர மண்ணும் ராஜராஜேஸ்வரம் இது. அத்தனை பெரிய ஊர். இது மட்டும் இல்லைங்க, எங்கே போனாலும் தஞ்சை கலை பொருட்கள் எப்போதும் தமிழகத்தின் அடையாளமாக தரப்படுகின்றன. தஞ்சாவூர் பெயிண்டிங், தஞ்சாவூர் தட்டு எல்லாம். இதை விட முக்கியம் தஞ்சாவூர் பொம்மை. ஆண்கள் எல்லாம் அப்படியே தான் இருப்பாங்க. இந்த பக்கம் சாய்வா, இந்த பக்கம் சாய், அப்புறம் நடுவில் நின்றுக்குவான். ஆண்களுக்கு அறிவுரை சொல்லுவதற்காகவே படைக்கப்பட்டது தஞ்சாவூர் பொம்மைன்னு நான் நினைக்கிறேன். மனித நாகரிகத்தின் முதல் அடையாளம் விவசாயம். 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்னால் தானியங்களை சேகரிக்க ஆரம்பித்தார்கள். வேட்டையாடி விலங்குகளை தின்று வாழ்ந்தவர்கள் இயற்கையில் இருந்த காய் கனிகளை எடுத்து உண்ண ஆரம்பித்த பிறகு தானியங்களை சேகரிக்க ஆரம்பித்தார்கள். குறைந்தபட்சம் 11,500 ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதன் விவசாயம் என்பதை கற்றுக்கொண்டிருக்கிறான். எனக்கு என்னவோ அப்படி கற்றவர்களின் மூத்தவர்கள் தஞ்சைக்காரர்களாக இருக்குமோ என்ற எண்ணம் இருக்கிறது. 2000 வருஷம் முன்னாடி உழவு என்று ஒரு அதிகாரத்தை எழுதியிருக்கிறார் திருவள்ளுவர். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம்
விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. அந்த வேளாண்மைக்கு அர்த்தம் என்ன? விவசாயம் இல்லை. அதுக்கு அர்த்தம் மற்றவர்களுக்கு ஈகை செய்வது, உதவி செய்வதுன்னு அர்த்தம். வேளாண்மைனாலே மற்றவர்க்காக உழைப்பது என்று அர்த்தம். இது மாதிரி நிறைய உங்க ஊரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். பெருமை மிக்க தஞ்சை நகரில் பட்டிமன்றம் நடத்துவதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம். கல்யாண மாலை என்கிற அமைப்பு கம்பீரமாக இங்கே வந்து நிற்கிறது. 4 நூற்றாண்டை கடந்த பிறகு உழுவார் உலகத்துக்கு ஆணி என்று விவசாயியை நோக்கி கல்யாண மாலையும் சன் தொலைக்காட்சியும் வந்திருக்கிறது என்றார். உங்களையெல்லாம் பார்க்க பெருமையாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த மேடையில் இருப்பவர்கள் மிக பெருமிதத்தோடு இருக்கிறோம். எங்கோ ஒரு உழவன் ஒரு கழனியில மழை வெயில் என்று பார்க்காமல், பகல் இரவு என்று பார்க்காமல், புயல் என்று பார்க்காமல், சுடும் வெயில் என்று பார்க்காமல் ஓடி ஓடி உழைத்து மண்வெட்டியோடு மாய்ந்ததால் தான் இந்த சாதம் வந்தது என்று என்றைக்கு சமூகம் நினைக்கிறதோ அன்றைக்குத்தான் விவசாயம் தலை நிமிர்ந்து நிற்கும். இன்றைக்கு இந்த இடத்துல இதை பற்றி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும். தமிழகத்தை எத்தனையோ மன்னர்கள் ஆண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னமும் ஒரு அரண்மனை மீதம் இருக்கிற ஊர் தஞ்சாவூர். அரண்மனை முக்கியம் அல்ல, அதற்குள் இருக்கிற சரஸ்வதி மகால் நூலகம் இருக்கிறதே, உலகின் உன்னதமான பழைய நூலகங்களுள் அதுவும் ஒன்று. இந்த ஊர்ல ஒரு பட்டிமன்றம். ரொம்ப வித்தியாசமான தலைப்பு. இன்றைய விவசாயிகளின் வாழ்க்கை பசுமையாக இருக்கிறதா, வாடி இருக்கிறதா? பசுமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு உழுது உன் சுந்தர். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உழுது உன் என்கிற சொல்ல முன்னாடி போட்டிருக்காரு பாருங்க. அதற்கே இந்த சின்ன தம்பிக்கு 1000 கோடி வணக்கங்களை செலுத்தலாம். ரொம்ப இளைஞர். அவரை பற்றி ஒரு காணொளி வந்தது. பல 1000 லட்சம் கிலோமீட்டர் சுற்றி விவசாயத்தை பற்றி யோசிச்சிருக்கிறார். நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார். நல்லா படிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். படிக்காமல் வரல, படிச்சுட்டு வந்திருக்கிறார். எவ்வளோ ஆச்சரியம் இல்லை? எத்தனை தொழில் இருக்குங்க, அத்தனையும் விட்டுட்டு விவசாயம் பண்ணுவேன், மண்ணை நோக்கி போவேன் என்று பார்க்கிற இந்த சின்ன பிள்ளையை வாழ்த்தலாம், பாராட்டலாம். புதுச்சேரிக்காரர். அவரோட பசுமைதான் பேசுறதுக்கு தான்யாஸ் தினேஷ். அவர் எங்க ஊருக்காரங்க. மீனாட்சி பட்டணத்திலிருந்து வந்திருக்கிறார். அவரு நல்லா படித்தவர். விவசாயம் பசுமையாக இருக்கிறதுன்றாரு. ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க, நாங்கள் நிறைய முன்னேறிக்கிட்டு தான் இருக்கிறோம். இதை நான் சொல்லுனா சரியா இருக்காது, வேற யார் சொன்னாலும் சரியா இருக்காது. இந்த 2 விவசாயிகளும் பசுமையாக இருக்கிறது என்று அவருக்கு பேசுறதுலேயே ஏதோ ஒரு பசுமை இருக்கிறது. அந்த அணிக்கு நிறைவு பேச்சாளர், மிகச்சிறந்த பேச்சாளர், மேடையில் பல வருஷம் இருக்கிறாங்க. எங்கள் தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்களின் அன்பிற்கு பாத்திரமானவர் ரேவதி சுப்புலட்சுமி மேடம் அவர்கள். ரொம்ப நல்லா பேசுவாங்க. அவங்க இந்த அணிக்கு நான் தான் இவங்க சார்பில் பேசுகிறேன். எங்கள் குடும்பமும் விவசாய குடும்பம், தூத்துக்குடிக்காரங்க நாங்கள் அப்படின்னு வந்து தைரியமாக நிற்கிறாங்க. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இல்லைங்க, விவசாயிகள் முகமும் வாடி இருக்கு, மனசும் வாடி இருக்கு. பயிர் செழிக்கிற மாதிரி அவன் வாழ்க்கை செழிக்கலைங்க, கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இயற்கை நல வாழ்வியல் அறக்கட்டளையை வைத்து தேனியிலிருந்து திரு செல்வகுமார் அவர்கள் வந்திருக்கிறார். செல்வகுமார் அவர்கள் சொல்றாரு, இல்லைங்க சின்ன பிள்ளை, அவங்க வயதில் கம்மியானவங்க, நான் வாழ்க்கையில் அனுபவப்பட்டவன், நானும் பல இடங்களுக்கு போகிறேன் வரேன், ஆனால் வாடித்தாங்க இருக்கு. சும்மா வாய்ப்பேச்சு பேசலாம்,
உண்மை அது அல்ல என்று சொல்ல அவர் வந்திருக்கிறார். இது எல்லாத்துக்கும் மேலே இந்த நிகழ்ச்சிக்கு முதற் காரணம், நிறைவு காரணம்னு ஒருத்தரை பார்த்தீங்கன்னா அது நம்ம செந்தில் சார் தான். தலைவர், தமிழ்நாடு இயற்கை உணவு உற்பத்தியாளர் கூட்டமைப்பு. எவ்வளோ தைரியம் இருந்தால் கல்யாண மாலை இங்கே வாங்க, தஞ்சை மண் உங்களை வரவேற்கிறதுன்னு கூட்டிகிட்டு வந்து இத்தனை கூட்டத்தை இவர் கூட்டியிருப்பார். எவ்வளோ பெரிய விஷயம். இங்கே வந்திருக்கிற பெரியவங்க, சட்டமன்ற உறுப்பினர்லேருந்து ஐயா வாண்டையார் ஐயா வரைக்கும் அவ்வளவு பெரியவர்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்கன்றதே இந்த நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய பெருமை. அவ்வளவு பெருமைக்குரியவர். இந்த மண்ணில் பல பகுதிகளை ஆண்டு அனுபவிக்கிற பெரும் குடும்பம் அவர். அவர் வந்து உட்கார்ந்துருக்கிறாருன்னா விவசாயத்தை பற்றி பேசுறதுனால தான். இது எல்லாத்துக்கும் மேலே நிறைவாக பேசுவதற்கு திருமதி பாரதி பாஸ்கர் அவர். பேச்சுலகம், எழுத்துலகம் இரண்டிலும் பிரகாசிக்கிற உச்ச நட்சத்திரம் திருமதி பாரதி பாஸ்கர். ஏறக்குறைய 2000ஆவது ஆண்டிலிருந்து சன் தொலைக்காட்சியில் தொடர்ந்து பேசுகிறார். தொடர்ந்து ஐயாவோட அணியில் இருக்கிறார். தமிழிலும் பேச தெரியும், ஆங்கிலத்திலும் பேச முடியும்னா பாரதி பாஸ்கர் அவர்கள் தான். 6 அறிஞர்கள் இதோ உங்கள் முன்னால். இன்றைய விவசாயிகளின் வாழ்க்கை பசுமையாக இருக்கிறதா, வாடி இருக்கிறதா? இன்றைய விவசாயிகளின் வாழ்க்கை பசுமையாக இருக்கிறது என்று சொல்ல வருகிறார் தம்பி உழுதுன் சுந்தர் அவர்கள். அவரை உங்கள் சார்பில் அழைத்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். வீரமும் ஈரமும் மிக்க தஞ்சை மக்களுக்கு பசுமை வணக்கம். விவசாயிகளோட வாழ்க்கை பசுமையாக தான் இருக்குது. நானே ஒரு சாட்சி இதுக்கு. நான் படித்தது விஸ்காம், இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்குது விவசாயம். விஸ்காம் விஷுவல் கம்யூனிகேஷன், அதாவது நீங்களாக சொல்கிற மாதிரினா ஒரு இன்றைக்கி இந்த படப்பிடிப்பு நடத்திருக்கக்கூடிய கேமரா சார்ந்த ஒரு இது. அப்போ இந்த படிப்பில் நான் ஏன் விவசாயத்துக்கு வரணும்? விவசாயம் தான் ஆதி காலம் வரைக்கும், அதாவது இந்த பூமி உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு தொழில் இருக்கும், ஒரு வேலை இருக்கும் அப்படின்னா அது விவசாயம் மட்டும்தான். விவசாயம் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகம் உயிரோடு இருக்கும். இப்போ அப்படியான ஒரு வேலையை எடுத்து செய்யணும், வாழ்நாள் இறுதி வரை அதில் இருக்கணுன்றது தான் என்னோட ஆசை, கனவு. அதுதான் நான் பயணிச்சுட்டு இருக்கேன். அந்த பயணத்தில் அடைஞ்ச பசுமையை தான், வெற்றியை தான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். நான் மட்டும் இல்லை, என்னோட சேர்ந்து லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பசுமை அடைஞ்சிருக்காங்க. இன்றைக்கி பாருங்கள், நிறைய ஐடி துறைகள் இருக்காங்க, லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறாங்க. ஆனால் அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஐடி ஊழியர்கள் மட்டும் அரசு ஊழியர்களும், இன்றைக்கி எல்லா அரசு ஊழியர்களும் பேங்க்கில் அக்கௌண்ட்டில் காசு போடுறாங்களோ இல்லையோ, ஒரு விவசாய நிலம் வாங்கி கொஞ்சமாக தன்னோட விவசாயத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்காக. நீங்கள் ஏன் போய் கேட்டு பாருங்கள், அடுத்த தலைமுறைக்குப்பா, ஏன் பேரம்பேத்திக்கு, ஏன் பிள்ளைக்கு. அப்போ அடுத்த தலைமுறை வாடிடக்கூடாது, பசுமையாக இருக்கணும், பசுமையாக இருக்குது அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு எல்லாருமே முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் நானும் பயணப்படுறேன். ஒரு விவசாயத்தில் பசுமைன்றது இயற்கை விவசாயம் மட்டும்தான். அந்த விவசாயத்தை முன்னெடுத்து இன்னைக்கு பொருளாதார பசுமை, ஒரு விவசாய பசுமை நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? இங்கே நிறைய பேர் விவசாயிகள் எல்லாம் தான் வந்திருக்காங்க. தஞ்சைன்றது விவசாயத்தை முழுமையாக சார்ந்திருக்கிற ஒரு பகுதி. இப்போ இந்த பகுதியில் விவசாயம்ன்றது பொருளாதார சார்ந்து பசுமையாக இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக. இன்றைக்கி விவசாயத்தை எல்லாரும் எடுத்திங்கன்னா, ஒரு காலத்தில் ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறீங்க, அதை போய் விற்கணும்னா என்ன பண்ணணும்? நேரடியாக விற்க முடியாது. அதுக்கு ஒரு 3 பேர் தேவைப்படுவாங்க. இவர்கிட்ட கொடுக்கணும், அவர் எடுத்து அங்கே கொடுப்பாப்ப நம்மளோட பொருள்ன்றது ஒரு 3ஆம் நபர் தான் விற்பனை பண்ணுவார். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சினால என்னோட பொருளை நானே விற்பனை செய்ய முடியுது, நேரடியாக மக்கள்கிட்ட விற்க செய்ய முடியுது. என் பொருளுக்கு என்னால் விலை வைக்க முடியுது. நான் உற்பத்தியும் பண்ணுறேன், விலையும் வைக்கிறேன், விலையும் வைக்கிறேன், விலையும் வைக்கிறேன், விளையவும் வைக்கிறேன். என்ன வார்த்தை தியாலம் பாரு. அந்த சுதந்திரம் இப்போ எனக்கு இருக்குது. என் தாத்தாவோ அப்பாவோ பண்ணும்போது விலையை மட்டும் தான் வைக்க முடியும், அதுக்கு விலை வைக்க முடியாது. ஆனால் அந்த விலை வச்சு சரியான விலையில் வைக்க முடியுது. அதாவது ஒரு நுகர்வோர் பொருளை வாங்குறாரு அப்படின்னா அவருக்கு என்னதுன்னா நியாயமான விலையில் கிடைக்கணும். அப்போ நியாயமான விலை எப்போ கொடுக்க முடியும்னா ஒரு விவசாயி நேரடியாக சந்தைப்படுத்தினா மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்படி பண்ணிட்டு இருக்கிறதுனால பசுமையாக தான் விவசாயம் இருக்குது. விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தன்னுடைய உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை இன்றைக்கி நிறைய பெருநிறுவனங்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்து பிராண்டிங் சொல்கிறோம் இல்லையா,
இன்னைக்கு ஒரு 4-5 பிராண்டை தவிர்த்து இன்னைக்கு விவசாயிகிட்ட லட்சக்கணக்கான விவசாயி பிராண்ட் உருவாகிருக்கு. இன்னைக்கு ஒரு பொருளை விவசாயி நினைச்சாருன்னா அதை உலக அரங்குக்கு கொண்டு போக முடியும். அதுக்கான தொழில்நுட்ப வாய்ப்பு இன்னைக்கு இருக்கு. அப்ப விவசாயிகள் பசுமையா இருக்காங்க அப்படின்றது தொழில்நுட்பம் பெரிய சாட்சி. இன்னைக்கு எங்க பாத்தீங்கன்னாலும் விவசாயியோட பொருள் தான் முதன்மையா நின்றுட்டு இருக்கு. பெருநிறுவனங்களோட பொருட்களோட போட்டி போற தன்மை விவசாயிகளோட பொருளுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்றது இந்த நேரத்தில் அழுத்தமா சொல்லிக்கிறேன். இப்போ 5 ரூபாய்க்கு நான் உற்பத்தி பண்றேன், 6 ரூபாய்க்கு 7 ரூபாய்க்கு உங்ககிட்ட விற்க முடியும். ஆனால் இதை விவசாயி பண்ணாமல் வேற ஒரு வியாபாரி எடுக்கிறாருன்னா உங்கள் கைக்கு 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு தான் அந்த பொருள் கிடைக்கும். அப்போ விவசாயின்றவர் என்னைக்குமே அறம் சார்ந்த வணிகத்தை செய்யக்கூடியவர். அருமை. விவசாயிக்கு எப்பயுமே நெஞ்சில் கொஞ்சம் ஈரம் இருக்கும். ஏன்னா அவர் ஈரத்திலே இருக்கிறதுனால, அவர் எப்பயுமே தண்ணியுடைய விதையோடையும் தண்ணியோட இருக்கிறதுனால எப்பயுமே அறம் தவற மாட்டார். அந்த அறம் தவறி இதனுடைய வணிகத்தை செய்யாத ஒரே நபர் விவசாயி மட்டுமே. அருமை. அப்படி அறம் தவறாத விவசாயி இன்னைக்கு பொருளாதார பசுமை அடைஞ்சிருக்காரு அப்படின்றதுதான் உண்மை. இப்போ விவசாயின்றவர் ஆரோக்கிய பசுமை அடைகிறார். ஒரு நல்ல பொருளை உற்பத்தி பண்ணும்போது தன்னுடைய உணவு தரமா இருக்கிற பட்சத்தில் அந்த உணவை சாப்பிடும் போது தானும் தன்னை சார்ந்த மக்களும் பசுமையாக்கிறதுக்கு ஒரு உதவியா இருக்காரு. அந்த நஞ்சு இல்லாமல் உற்பத்தி பண்றது ஒரு பொருளை நம்ம தாத்தா பாட்டனால என்ன பண்ணாங்க, ஏன்னா நம்மகிட்ட கூட கால்நடை வளம் பெரிய வளம்ன்றது எதுனா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உயிரினங்கள். இப்போ விவசாயம் எப்பயுமே தனித்துவமாக நம்ம பண்ணதே கிடையாது, பல்லுயிரோடு சேர்ந்து தான் விவசாயம் பண்ணியிருக்கிறோம். அப்போ நம்ம எல்லாருமே தனி மனிதமாக வளராமல் இந்த சூழலை சேர்த்தே பசுமையாக்கி இருக்கிறோம். விவசாயம் மட்டும் இங்கே பசுமையாக ஆகலை, தன்னோட சுற்றி இருக்க மரமோ பறவையோ சின்ன சின்ன பூச்சிகளோ எல்லாத்தையும் பசுமையை மாற்றுற ஒரு வேலையை ஒரு விவசாயினால் மட்டும்தான் செய்ய முடியும். எல்லாத்துக்கும் உணவு படைக்க முடியும். வேறு எந்த தொழிலையும் எல்லா உயிருக்குமான உணவு படைப்பு கிடையாது. ஆனால் விவசாயத்தில் அனைத்து உயிருக்குமான நேசம் இருக்கிறது. இப்போ விவசாயம் பசுமையாகத்தான் இருக்கிறது. ஏன்னா இங்கே எல்லா உயிரோட தான் இருக்கு. பறவைகள் இருக்கு, மரங்கள் இருக்கு, எல்லாம் பசுமையா இருக்குன்னா விவசாயி பசுமையா இருக்கிறார். மண்புழு இருக்கா? எண்ண முடியாத அளவில் இருக்கு. அதுக்கு நம்ம ஒண்ணுமே கொடுக்கல. ஏன் நண்பனா இருக்கக்கூடிய கால்நடை வீரமிக்க இன்னைக்கு ஜல்லிக்கட்டில் நம்ம போராடி வென்ற கால்நடைகளோட தாய் நம்ம தாய் பசுக்கள் கொடுக்கக்கூடிய சாணம், அதுதான் மண்புழுக்கான உணவு உயிர் எல்லாமே. அதை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம், விவசாயிகள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். மண்புழை மட்டும் இல்ல, கண்ணுக்கு தேவையான லட்சக்கணக்கான உயிரினங்களையும் வளர்த்து கொண்டிருக்கிறோம் விவசாயத்தின் பசுமை விவசாயத்தின் மூலமாக அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். சரி, அவன் உணவு பசுமையாக்கிட்டான். பொருளாதார பசுமை ஒரு விவசாயிக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அவன் வந்து வளமா இருக்கிறதுக்கு, யாரையும் சார்ந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு முக்கியம் நம்ம சொல்றோம். ஆரோக்கிய பசுமை அவன் காலத்துக்கு உழைக்கிறதுக்கு. இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் நமக்கு மட்டும் இல்லை, தன்னோட அடுத்த தலைமுறைக்கும் அதோட வம்சாவழியாக வரப்போகுது. நம்ம உடலோட வீரம், அதுக்கு நஞ்சில்லா விவசாயம் முக்கியம் நம்ம சொல்கிறோம். இன்னைக்கு பல ஆயிரம் மக்களுக்கு வந்து நஞ்சில்லா உணவு கொடுத்துருக்குறோம். சரி, அது மட்டும் போதுமா? பல்லுயிரிக்கான பாதுகாப்பு அதையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்மளோட விவசாயத்து மூலியமாக கொடுத்துருக்கோம். இது எல்லாத்தையும் தாண்டி ஒன்றே ஒன்று தான், ஒரு விவசாயிக்கு ஒரு பசுமைன்றது அவனோட வாழ்க்கையில் மட்டும்தான், குடும்ப வாழ்க்கைன்றது. அப்போது இன்னைக்கு நான் விவசாயம் பண்ணதால மட்டுமே என்ன ஒரு பொண்ணு வந்து திருமணம் செஞ்சுருக்காங்க. இப்போ ஒரு மனுஷனுக்கு விவசாயம்ன்றது அதுக்காகவே ஒரு பொண்ணு விரும்பி கல்யாணம் பண்ணுதுன்னா எவ்வளவு அந்த பொண்ணை பாராட்டணும் இல்லை? அவங்க என்கிட்ட கேட்டு ஒன்றே ஒன்று தான், கடைசி வரைக்கும் விவசாயம் பண்ணுவியா, இதோடு ஓடிட மாட்டேன்ல. அவங்க இன்னைக்கு பசுமையாக இருக்க நினச்சி நாளைக்கு இங்கேருந்து வெளியே போயிட மாட்டாங்க. காலம் முழுக்கும் விவசாயம் பண்ணுவேன்னா எனக்கு கல்யாணம் பண்ணுன்னு சொன்னாங்க. காலம் முழுக்க நான் விவசாயம் மட்டும் தான் பண்ணுவேன். என்னோட அடுத்த தலைமுறைக்கு உணவு உற்பத்தி பண்ணி சாப்பிட சொல்லி கொடுப்பேன், உழுது உண்வேன். அப்போ என்னோட உணவை நான் நஞ்சு இல்லாமல் உற்பத்தி செய்வேன், என் சூழலை பாதுகாப்பேன், என் அடுத்த தலைமுறைக்கும் அதை சொல்லிக் கொடுப்பேன். இப்போ விவசாயம் மட்டுன்றது தனிநபர் பசுமை கிடையாது, சூழல் பசுமைன்னு சொல்லி விவசாயிகள் பசுமை மட்டும்தான் காலத்துக்குமான தீர்வாகவும் அறம் சார்ந்த தீர்வாகவும் சொல்லி இந்த மேடைக்கு நன்றி குறிப்பிட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். முதல் மேடை, முதல் பேச்சாளர். ஒரு பட்டிமன்றத்தில் முதல் பேச்சாளர் ரொம்ப கஷ்டம். புது மாப்பிள்ளை வேற, ஏன்னா பேச வேண்டியதில் அங்கே பேசியிருப்பார். மேடை ஏறி அதையும் அந்த அம்மாவை முன்னாடி வச்சுக்கிட்டு பேசுறது எவ்வளோ சிரமம் இல்லை? அவங்க போட்ட ஒரே ஒரு கண்டிஷன், கடைசி வரைக்கும் விவசாயம் பண்ணுவையா. என்ன கண்டிஷன்யா? கார் வாங்குவையா, வீடு வாங்குவையான்னு இல்லாமல் ரொம்ப நல்லா பேசியிருக்கிறார். நான் விளைய வைக்கிறேன், அதற்கு விலையும் வைக்கிறேன். இந்த வரி, ஒரு வரி போதும் இவர் பேச்சினுடைய உன்னதம். அந்த காலத்தில் ஒரு பாட்டு இருக்கு, ஊராம் தோட்டத்தில் ஒருத்தம் போட்டான் வெள்ளரிக்கா, காசுக்கு 2 விற்க சொல்லி காகிதம் போட்டால் வெள்ளைக்காரா. இது வந்து சுதந்திர போராட்ட காலத்தில் இருந்த பாடல்.
நான் விளைய வைக்கிறேன் விவசாயத்தில் வெள்ளரிக்காய், ஆனால் இவ்வளவுக்கு விற்கணும் அப்படின்னு சட்டம் போடுவது வெள்ளைக்காரன், அவனை விரட்ட வேண்டும் என்று விவசாயி பாடிய பாட்டு. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் உப்புக்கு வரி விதித்தது. அப்படின்னா எவ்வளவு கொடுமைகள் இருந்திருக்கும். கிஸ்தி, திரை, வரி, வட்டி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும். இந்த கம்பீர குரல்ல கட்டபொம்மனாக சிவாஜி கணேசன் நிற்கிற காட்சி இந்த வார்த்தைகளிலே வந்து நிற்கிறது. நினைவுபடுத்தும் போது அப்போ விவசாயியின் குரலாகத்தானே அது ஒலித்திருக்கிறது. எதுக்குடா உனக்கு கட்டணும்னு. ஆனால் இன்றைக்கு நானே விலை வைக்கிறேன், நேரடியாக விற்கிறேன், இதனால் எனக்கு வருகிற லாபத்தை விட வாங்குகிறவருக்கு லாபம் கிடைக்கிறதுன்னு சொல்றாரு பாருங்க. அறவிலை வணிகன். எல்லாத்த விட நிறைவாக அவர் சொன்னது, விவசாயி நெஞ்சில் ஈரம் இருக்குங்கய்யா. சின்ன குழந்தை சொல்ற மாதிரி இருந்தது. அவன் எந்நேரமும் ஈரத்திலேயே நிற்கிறாயா. காலில் சேத்து புண்ணு வந்தாலும் மக்களுக்கு சோத்து பற்றாக்குறை வரக்கூடாதுன்னு நிற்கிறான் பாருங்க. அவன் தாயா விவசாயி. அட்டை கடிக்கும், என்னென்னவோ இருக்குது, நண்டு கடிக்கும், சமயத்தில் பாம்பு வரும், தைரியமாக அடிக்கிறான் இல்லையா. அப்பேற்பட்ட விவசாயிகளின் ஒரு குரலாக வந்த உழுதுன் சுந்தருக்கு அனைவர் சார்பாகவும் வாழ்த்துக்களும் பாராட்டு. ஆனால் தம்பிக்கு பதில் சொல்ல வருகிறார் தேனியிலிருந்து திரு செல்வகுமார் அவர்கள். வாடி இருக்கிறது. இந்த அற்புதமான தஞ்சை தரணியிலே விவசாயியின் வாழ்க்கை வாடி இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். சுதந்திரமடைந்து 75 ஆண்டுகள் ஆச்சு. இன்று நம்மை வெள்ளையர்கள் ஆளவில்லை, நாமே நம்மை ஆள்பவர்களை தேர்ந்தெடுக்கிறோம். இந்த காலத்தில் இந்த தலைப்பை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா இது அவசியமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் மிகவும் அவசியம். ஏன்னா இதை பற்றிய அறிவு புரிதல் என்பதே நம்ம மக்களுக்கு இல்லை. நாம் நினச்சிட்டு இருக்கோம் தம்பி பேசுன மாதிரி பசுமையாக இருக்குது அப்படின்றத வார்த்தை ஜாலத்தில் பேசலாம், நகைப்புக்காக பேசலாம், எல்லோரும் கைத்தட்டி சந்தோஷப்படுவோம். ஆனால் உண்மையிலேயே விவசாயியின் வாழ்க்கை பசுமையாக இருக்கிறதா அப்படின்னு இந்த கூட்டத்தை கேட்டிங்கன்னா ஏகோபித்த மனதாக எல்லோரும் சொல்வார்கள் வாடித்தான் போயிருக்கிறது என்று. அது எப்படி வாடி போயிருக்கு அப்படின்ற விஷயத்தை இப்போ பார்ப்போம். விவசாயிக்கு என்ன வேணும்? நிலம் வேணும், நீர் வேணும், அப்புறம் விவசாயத்திற்கு தேவையான இடுபொருள்களை போடுவதற்கு இடுபொருள்கள் வேண்டும், விவசாயத்திற்கு உறுதுணையாக இருப்பதற்கு கருவிகள் வேண்டும். இதெல்லாவற்றுக்கும் மேலாக விவசாயியின் வாழ்வை செழிக்க செய்வதற்கு அவனுக்கு தோழமையான தொழிலாளர்கள் வேணும். இறுதியாக அவனுடைய விளைபொருளுக்கு அவன் விலையை நிர்ணயித்து வெற்றி பெற வேண்டும். இந்த பூமியில் கிட்டத்தட்ட 1/5 பங்கு நிலத்தை நாம் என்னவாக்கி வச்சிருக்கிறோம் அப்படின்னா கடந்த 100-150 ஆண்டுகளாக குப்பை காடாக மாற்றி வைத்திருக்கிறோம். எப்படி குப்பை காடு? நாம் இந்த பூமியில் வாழ்வோம், நாம் 100 வருஷம் கழித்து இந்த பூமியை விட்டு போயிடுவோம். ஆனால் நாம் போன பிறகும் நாம் கொட்டிய குப்பை இந்த பூமியிலிருந்து சின்னாபின்னம் செய்து கொண்டிருக்கோம். அப்படிப்பட்ட பிளாஸ்டிக் குப்பைகளை போகிறோம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு திருமணத்துக்கு போகிறீங்க, அந்த திருமணத்தில் கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை பொண்ணு கல்யாணம் பண்ணி நல்லா 100 வருஷம் வாழ்ந்து போயிடுவாங்க, அவங்க இந்த பூமியை விட்டே போயிடுவாங்க. அந்த திருமணத்தில் நாம் கொட்டிய பிளாஸ்டிக் குப்பை இருக்குமா இல்லையா? சொல்லுங்க. நீங்க 200 ஆண்டுகளுக்கு 300 ஆண்டுகளுக்கு இருந்து பூமியை சின்னாபின்னம் செய்யும். இது ஒரு பங்கு. 2வது பங்கு என்ன பண்ணுறான்? காங்கிரீட் காடுகளாக மாற்றி வைத்திருக்கிறோம் பூமியில். பூமியை எடுத்து பார்த்தீங்கன்னா 78% நீர், மிச்சம் பாக்கி இருக்கக்கூடிய நிலத்தில் நம்ம ஒரு பங்கை குப்பையாக்கிட்டோம், இன்னொரு பக்கம் காங்கிரீட் காடுகளாக மாற்றி வச்சுருக்கிறோம். இன்னொரு பங்கு என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம எதிர்கால தலைமுறைக்காக பிளாட்டு போட்டு வச்சுருக்கோம். பிளாட்டு வாங்காதவங்க யாராவது இருக்கீங்களா சொல்லுங்கள், விவசாயி உள்பட. அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நெல் போட்டேன் வாங்கிறதுக்கு ஆள் இல்லை, எள்ளு போட்டேன் வாங்கிறதுக்கு ஆள் இல்லை, பிளாட்டு போட்டேன் விற்று போச்சு. அதுதானே இன்றைக்கு நிலை. அப்போ அடிப்படை என்ன? இன்னொரு பங்கை பிளாட்டுகளாக போட்டு வைத்திருக்கிறோம், வெறும் காடாக கிடக்கு, அதில் விவசாயம் பண்ணலை. சரிங்களா? 4வது பகுதி பனிப்பாறைகளாகவும் பாலைவனங்களாகவும் இருக்குது, அதையும் நீங்கள் பயன்படுத்த முடியாது. சரி, 5வது பகுதி ஒன்று இருக்குது. என்ன இருக்குது? அதில் தான் இந்த பூமியை வளப்படுத்தக்கூடிய காடுகள் இருக்குது, அதில் தான் விவசாயம் ஓரமாக விவசாயம் செய்து கொண்டிருக்கிறான். இதுதான் நிலத்தின் இன்றைய நிதர்சனமான உண்மை. இப்படி இருக்கும்போது நிலமே இல்லாமல் விவசாயி
எப்படி வந்து பசுமையாக இருக்க முடியும்? நீங்கள் சொல்லுங்கள், 1 ஏக்கர் நிலம் உங்கள் ஊரில் என்ன விலை விற்கிது தஞ்சாவூரில்? அதை வாங்கி ஒருத்தன் விவசாயம் செஞ்சு அதில் உற்பத்தி செய்து அவன் லாபம் சம்பாதிக்க முடியுமா? சத்தியமாக சாத்தியம் இல்லை. அதனால் வாடி போய்த்தான் இருக்கிறது. 2வது விஷயம், நீர். வள்ளுவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிட்டான், நீரின்றி அமையாது உலகுன்னு. நம்ம நீரை என்ன பண்ணி வச்சுருக்கோம்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. நீரை போன்ற ஒரு அரிதான பொருள் பூமியிலே கிடக்க. நாம் கர்நாடகாவோட சண்டை போட்டுட்ருக்கோம், கேரளாவோட சண்டை போட்டுட்ருக்கோம், பாகிஸ்தானும் இந்தியாவும் சண்டை போட்டுட்ருக்கு, பங்களாதேஷும் இந்தியாவும் சண்டை போட்டுட்ருக்கு. எதுக்கு? நீர் என்ற ஒரு ஆதாரத்துக்காக. அப்போ நீரையும் நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம்? மிகப்பெரிய ஒரு அரிதான ஒரு ரிசோர்ஸஸாக மாற்றி வச்சுருக்கோம். பாட்டிலில் போட்டு நீர் விற்கக்கூடிய ஒரு தன்மைக்கு வந்துட்டோம். சரிங்களா? உண்மைதானே? நீரை விலை பேசக்கூடிய நீரை வைத்து விவசாயி எப்படி வளமாக வாழ முடியும்? அதனால் அவனுடைய நிலை வாடித்தான் போயிருக்கிறது. 2, தஞ்சாவூரில் நீங்கள் சொல்லுங்கள், முப்போகம் விளைந்தது வரலாறு தானே. 2 போகத்துக்கே நமக்கு தண்ணி இல்லை. சரி, அப்படியே தப்பி தவறி 2 போகம் தண்ணி வந்துட்டாலும் என்ன பண்ணுது? முந்தியெல்லாம் பருவமழையாக இருந்தது, அப்புறம் புயல் மழையாக மாறியது. அதுக்கப்புறம் என்னாச்சு? இப்போ மேக வெடிப்புன்னு சொல்கிறோம். அப்போ 1 வருடம் பெய்ய வேண்டிய மழை 1 மணி நேரத்தில் பெய்யுது. செய்தி யார் முதல்ல பாதிக்கப்படுறா? சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறவர் பாதிக்கப்படுறாரா? இல்லை, அவர் வீட்டில் இருந்தே வேலை பார்ப்பார். விவசாயி உற்பத்தி செய்து வைத்திருக்கக்கூடிய நெல்லையும் பயிர்களையும் நீர் மூழ்கடித்து போகிறது. அப்படி இருக்கும்போது அவனுடைய நிலை எப்படி வாடித்தானே போயிருக்கும். 3வது விஷயம், இடுபொருள்களும் அவனுக்கு தேவையான கருவிகளும். முந்தி நம்ம முப்பாட்டை எப்படி இருந்தா? அவனுடைய விதைகளை அவன் வைத்திருந்தான், அவனுக்கு ஏற்கலப்பையும் அவன் வச்சிருந்தான், அவனுடைய குடும்பத்தில் எல்லோரும் உழைப்பாளிகளாக இருந்தார்கள், அவனுக்கான எருதுகளும் பசுக்களும் அவன்கிட்ட இருந்துச்சு. அப்போ விவசாயத்துக்கு தேவையான இடுபொருள்களை பஞ்சகவியா ஜீவாமிர்தம் எல்லாத்தையும் செஞ்சு விவசாயத்தில் வளப்பட்டான். அவனுக்கு உதவுவதற்காக அண்டை அயலார்கள்லாம் இருந்தாங்க. சரிங்களா? அப்போ அடிப்படையில் என்னாச்சு? கருவிகள் இருந்துச்சு, விவசாயத்துக்கு தேவையான பசு இருந்துச்சு. இதெல்லாம் இருக்கும்போது விவசாயி செழிச்சு போயிருந்தான். இன்றைக்கி என்ன நடந்துச்சு? இன்றைக்கி இவனுடைய விதை இவன்ட்டு இல்லை. அதனால தான் விதையை மீட்பதற்காக தம்பி புறப்பட்டுருக்காரு. அப்போ விதைகள் நம்மகிட்ட இருந்திருந்தால் இந்த தேவையை வந்திருக்காரு. சரிதானா? அவரே போட்டு கொடுத்துட்டாரு உங்கள் கட்சிக்கு. அப்போ விதைகளை மீட்டெடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கும்போது விவசாயி எப்படி வாடி போயாமல் வளமாக இருக்க முடியும்? விதைகளை எல்லாம் தொலைச்சிட்டோம். நம்ம கருவிகளுக்காக டிராக்டர்களுக்கும் உழவு தேவையான கருவிகளுக்கும் கம்பெனிகளை சார்ந்திருக்க வேண்டியிருக்கு. சரி, அவனுடைய விளைபொருளையாவது அவன் வெளியில் விற்க முடியுமானா? தம்பி சொன்ன மாதிரி அதையும் வந்து கம்பெனிகளுக்கு தான் விற்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும்போது விவசாய நிலை எப்படி பசுமையாக இருக்கும் சொல்லுங்கள் நீங்கள். 4வது விஷயம், அவனுக்கான தொழிலாளர்கள். இன்றைக்கி தமிழ்நாட்டின் தலையாய பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்கள் எந்த தொழிலை எடுத்து பாருங்கள், தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவின் பிரச்சனையும் சரி, விவசாயத்துக்கு ஆள் இல்லை. இங்கே இருக்கிற இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்க, எங்கேயாவது யாராவது ஒருவர் சொல்லுங்கள் மாறுதட்டி, என்னுடைய மகனை நான் விவசாயி ஆக்குறேன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள், நான் இந்த தீர்ப்பை மாற்றி சொல்லுங்கள் நடுவரேன்னு சொல்லிடுறேன். யாருமே ரெடியா இல்லை. தீர்ப்பை நீங்களே சொல்லிடுறீங்களா? என் வேலையை இவ்வளோ ஈஸியாக்குறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காருயா தேனியில இருந்து. அடுத்த கேள்வி ஒரு கேள்வி கேட்குறேன். சரி, உங்கள் பையனை நீங்கள் விவசாயம் வேணாம், உங்களில் எத்தனை பேர் விவசாயத்துக்கு திரும்புவதற்கு ரெடியாக இருக்கீங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கும் யாரும் ரெடியாக இல்லை. ஆனால் நமக்கு உணவு வேணும், நல்ல நீர் வேணும், நல்ல காற்று வேணும், ஆனால் நம்ம விவசாயம் செய்கிறதுக்கு ரெடியாக இல்லை. அப்படி இருக்கும்போது அங்கே விவசாய நிலை எப்படி பசுமையாக இருக்கும்? வாடித்தான் போயிருக்கும். 5வது விஷயம், நடுவரை என்ன சொன்னார்? எவனோ விளைவிச்சதுக்கு வெள்ளைக்காரன் சட்டம் போட்டானு. இன்றைக்கும் நாம் அந்த சட்டத்தில் தான் வாழ்கிறோம், மறைமுகமாக வாழ்கிறோம். குறைந்தபட்ச ஆதார விலையை யார் நடுவர் அவர்களை தீர்வு பண்ணுறாங்க? விவசாயியாக தீர்வு பண்ணுறான். சொல்லுங்கள், அரசாங்கம் தீர்வு பண்ணுது. அரசாங்கத்துக்கிட்ட நம்ம கை கூப்பி நிற்கிறோம். உண்மையா இல்லையா நண்பர்களே? இதுதான் விவசாயியின் இன்றைய நிலை. அப்போ கண்டிப்பாக ஒரு விவசாயியின் நிலை வந்து இன்றைக்கு பசுமையாக இல்லை. இந்த பூமியையே நாம் வந்து பாலை நிலமாக மாற்றிக்கொண்டு இருக்கிறோம். இயற்கைக்கு முரணான வாழ்வியலையும் மருத்துவத்தையும் விவசாயத்தையும் நாம் கடைபிடித்து ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் கேள்விக்குறியாக்கி வச்சிருக்கோம். அதில் மிகப்பெரிய கொடுமையான பாதிப்பை சந்தித்து கொண்டிருப்பவன் விவசாயி மட்டும்தான். ஏன்னா அடிமட்டத்தில் இருக்க அவன் தான். இந்த 5 விஷயத்துக்கு யார் குற்றவாளின்னு நினைக்கிறீங்க? அதாவது இத்துணை கூட்டம் இருக்க, நாம் அத்துணை பேரும் இதற்கு குற்றவாளிகள். நம்ம எல்லாருக்கும் பங்கு இருக்கு. பிளாஸ்டிக் டப்பாவை நம்ம போடலையா? நாம பிளாட் வாங்கலையா? நீரை நம்ம மிகை நுகர்தல் செய்யலையா? சொல்லுங்க. ஓவர் கன்சம்ஷன். ஒரு காலத்தில் 6 ஓடி வருதுன்னா ஒரு ஊருக்கு வரோம், அடுத்த ஊருக்கு வரோம், அடுத்த ஊருக்கு வரோம். நாம் ஒவ்வொருத்தரும் 100 லிட்டர் தண்ணியில் குளிக்கிறோம். அப்போ தண்ணியை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோமா இல்லையா? அடிப்படை விஷயம் மக்களுக்கு இதை இயற்கை வளங்களின் மீது புரிதலே போயிடுச்சு. அப்போ இதை சொல்லுவதற்கான நம்முடைய கல்வி முறையும் இல்லை. நடுவர் அவர்களே, ஒரே ஒரு கோரிக்கை. விவசாயிக்காக பேசுறதுக்கு இந்த மாதிரி மேடை கிடைக்கிறதே பெரிய அரிது. அதை கல்யாண மலைகளுக்காக கொடுத்துருக்கு. எங்களுக்காக 2 நிமிஷம் வாய்ப்பு கொடுங்க. அவர் தீர்ப்பு சொல்லிட்டாரு, பெல் அடிக்காதேன்னு சொல்லிட்டாரு. விவசாயிக்கு சமூகத்தில் அங்கீகாரம் இருக்கிறதா நீங்க சொல்லுங்க. இருந்துச்சுன்னா நான் சொல்லிக்கிறேன் பசுமையா இருக்குன்னு.
உங்களில் எத்தனை பேர் தம்பிக்கு வேணா பொண்ணு கொடுத்துருக்கலாம், உங்களை எத்தனை பேர் விவசாயிக்கு பொண்ணு கொடுக்க ரெடியா இருக்கீங்க சொல்லுங்க. இதையே எல்லாரும் கையாடுறீங்க. விவசாயி போராட்டம் பண்ணா நாம எல்லாம் அவனுக்கு கூட துணை நிற்கிறோமா? நாம நம்ம வேலையை பார்க்குறோம், விவசாயி மட்டும் வாடி போயிருக்கிறான். இயற்கை விவசாயத்தை மீட்டெடுக்காத வரை விவசாய நிலை வாடித்தான் போயிருக்கும் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்காக நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். ஆச்சரியமா இருக்கு. இவங்களெல்லாம் கண்டுபிடிச்சு இத்தனை 1000 லட்சம் பேர்ல ஒரு 4 பேரை தேர்ந்தெடுத்த கல்யாண மாலைக்கு வாழ்த்துகளும் பாராட்டுகளும். இந்த கூட்டத்தை பார்க்க பார்க்க ஆச்சரியமாக இருக்கிறது. இவ்வளவு கூட்டத்தில் நிறைய பேருக்கு இடம் இல்லை. நின்று கேட்கிற அத்தனை பேருக்கும் கல்யாண மாலையின் சார்பாக பெரிய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்கள்லாம் நிற்கிறாங்க, விவசாயத்தை பற்றி பேசுகிறாங்கல்ல, விவசாயிகளே பேசுகிறாங்கல்லன்னு நிற்கிறாங்க. ரொம்ப நல்லா பேசியிருக்கிறார். 5 விஷயம் வேணும் இருக்கா ஒழுங்கா? நிலம், நீர், இடுபொருள், கருவிகள், விலை, 5 இருக்கா? அந்த காலத்தில் ஒரு பாட்டு போட்டான், மக்களை பெற்ற மகராசியில். மணப்பாறை மாடு கட்டி மாயவர ஏறு போட்டி வயக்காட்ட உழுது போடு சின்னக்கண்ணு, பசுந்தழைய போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு. என்ன உரம் போடணும்? பசுந்தழை போடணும். கதிரை நல்லா விளைய வச்சு மருத ஜில்லா ஆளை வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில் சில்லக்கண்ணு, நல்லா அடித்து குமிச்சு அளந்து போடு செல்லக்கண்ணு. பொதியை ஏற்றி வண்டியில் பொள்ளாச்சி சந்தையில் விருதுநகர் வியாபாரிக்கு சின்னக்கண்ணு, நீ வித்து போட்டு பணத்தை எண்ணு செல்லக்கண்ணு. சேர்த்த பணத்தை சிக்கனமாக செலவு பண்ண பக்குவமாக அம்மா கையில் கொடுத்து போடு சின்னக்கண்ணு. அவங்க 600 ஆக்குவாங்க செல்லக்கண்ணுன்னு விவசாயத்தை பற்றி ஒரு சினிமா பாட்டு போட்டான் பாருங்க. எவ்வளவு காலம் முன்னாடியா இப்படி ஒரு பாட்டு? போகிற இடமெல்லாம் கேட்குதையா. அந்த விவசாயம் நெருக்கடியில் இருக்கிறது, கஷ்டப்படுகிறது. பிளாஸ்டிக் குப்பை மலிந்திருக்கிறது. எந்த ஊருக்கு போங்க சார், ஊருக்கு வெளியில் உங்களை வரவேற்கிறது எதுன்னு நினைக்கிறீங்க? குப்பமேடு. இந்தியாவில் ஆண்டுக்கு 62 லட்சம் டன் குப்பை விழுகிறதாம். அவர் சொல்கிறார், ஒரு கல்யாண வீட்டில் அவ்வளவு இந்த குடிக்கிற டம்ளரை போடுறோம், 200 வருஷம் ஆகுமா அது மக்கி போகிறதுக்கு? ஏன் பிளாஸ்டிக் பயன்படுத்துகிறீங்க? நாங்கள் விவசாயி என்ன பண்ணுவோம்? அது எல்லாத்த விட உங்களுக்கு பரவாயில்லைங்க, உங்கள் மாமனார் பொண்ணு கொடுத்துட்டாரு. நீங்கள் உங்கள் மனைவியை விட உங்கள் மாமனாரை பார்த்து கும்பிடணுமியா? ஆனால் இங்கே எத்தனை பேர் பெண் கொடுப்பீர்கள்னு கேட்டால் நிறைய கைகள் ஈனுது, மாட்டேன்றாங்க. ரொம்ப நல்லா பேசியிருக்கிறார் செல்வகுமார் ஐயா அவர்கள். அனைவர் சார்பாகவும் வாழ்த்துகள். இப்போ எங்கள் ஊருக்காரர் கருதை நல்லா விளைய வச்சு மருத ஜில்லா ஆளை வச்சு, மருத ஜில்லாவிலிருந்து தினேஷ் அவர்கள் வருகிறார். தானியாஸ் தினேஷ். பசுமையே சோழநாடு சோறுடைத்து அப்படின்ற ஊரில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இப்படி ஒரு தலைப்பு, விவசாயம் சார்ந்த தலைப்பு, அது தஞ்சையில் நெல் களஞ்சியமாம் தஞ்சையில் நடக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அண்ணன் பேசின சில விஷயங்களுக்கு நான் கண்டிப்பாக பதில் சொல்லணும் இந்த இடத்துல. ஏன் அப்படின்னா, நீங்கள் எந்த பக்கம் கைதட்டுறீங்கன்னே தெரில. முதல்ல அண்ணன் சுந்தர் தம்பி பேசுகிறப்பையும் ரொம்ப தீவிரமாக கைதட்டினீங்க, அவர் பேசுகிறப்பையும் தீவிரமாக கைதட்டுறீங்க. நீ யார் கட்சி? மக்கள் கட்சி. மக்கள் கட்சி. சரி, விவசாய கட்சியாக இருங்க, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, இப்போ நீங்கள் எல்லாரும் விவசாயி, உங்கள் பையனை விவசாயி ஆக்குவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு கேள்வி. அமைதியாக இருந்தீங்க, பரவாயில்ல. நீங்களாம் விவசாயத்துக்கு திரும்புவீங்களான்னு கேட்டார். அப்பையும் அமைதியாக இருந்தீங்க. இங்கே இருக்கிற எல்லாரும் விவசாயிகள் நான் நம்புகிறேன். நீங்கள் எல்லாரும் விவசாயிகள் தானே? நிறைய பேர். அதை சொல்கிறதுல என்னையா கஷ்டம்? 30 கோடி பேர் இருந்தப்போ நம்ம ஊரில் பஞ்சம் இருந்தது. வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ரொம்ப கஷ்டம். பஞ்சத்தில் அப்போல்லாம் எவ்வளோ பேர் இறந்தாங்கன்னே தெரியல. 10 லட்சம் பேர் இறந்துட்டாங்க அப்படியெல்லாம் சொல்லிச்சு. அப்போல்லாம் டேட்டா கிடையாது, நமக்கு டெக்னாலஜி இல்லை. அப்போவே அவ்வளோ பேர் நம்ம அது உண்மையிலே வருத்தமான விஷயந்தான். ஆனால் இன்றைக்கி இந்தியாவில் 120 கோடி பேர் இருக்கோம். நம்ம எல்லாருக்கும் சரியான உணவு கிடைக்குது. வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம். எதனால? விவசாயத்தினால. ஆமாவா இல்லையா? நான் மதுரை பக்கத்தில் அழகர் கோயில் பக்கத்தில் இருந்து ஒரு மாத்தூர்ன்ற கிராமத்திலேருந்து வரேங்க. நாங்கள் தாத்தா காலத்துலேருந்து விவசாயம் பண்ணுறோம். எங்கள் தாத்தா விவசாயம் பண்ணாங்க, எங்கள் அப்பா விவசாயம் பண்ணாங்க, நானும் விவசாயம் பண்ணுறேன். நாங்கள் விவசாயத்தை விட்டு ஓடி போயிடல, காலங்காலமாக விவசாயத்தில் இருக்கோம். நல்லா செழிப்பாக சிறப்பாக தான் இருக்கிறோம். பொதுவாக இந்த மாதிரி இடங்களில் வரும்போது எனக்கு ஜென்ரலாக நிறைய விஷயங்கள், பிஸ்னஸ் பண்ணுறோம், நிறைய இடங்களில் போகிறோம், வேலை செஞ்சுருக்கிறேன். இதுக்கு முன்னாடி
கல்லூரிகளில், பேங்க்கில் இது மாதிரிலாம் வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிறோம். ஆனால் நான் இந்த இடத்துல ஒரு விவசாயின்னு சொல்லிக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன். நானும் ஒரு விவசாயி. விவசாயம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, இன்றைக்கி எப்படி எவ்வளோ பசுமையாக இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி இப்போ நான் உணவு முறைகளில் நிறைய மாற்றம் வந்திருக்கு. நமக்கு தேவையான அளவுக்கு எல்லா உணவுகளும் கிடைக்குது. நம்ம ஆரோக்கியமான விஷயம் பற்றி என் தம்பி பேசினார். நீங்கள் எல்லோரும் ரொம்ப சிறப்பாக அதை ரசிச்சிங்க. அந்த ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம் என்னங்கய்யா, நல்ல உணவு, அப்படி தானே? அந்த உணவை யார் கொடுக்குறாங்க? விவசாயி தான் தராங்க. அது ரொம்ப இயற்கையாக விளைஞ்ச நல்ல நம்ம காலங்களில் முன்னாடி இருந்து 4400 வகையான பாரம்பரிய அரிசி வகைகள் இருக்குன்றாங்க. அந்த அரிசி வகைகளோட விதைகளை இன்னைக்கும் காப்பாற்றி வச்சிருக்கிறது இந்த மண்ணை சார்ந்தவங்க தான்ன்றது உங்களுக்கு தெரியும் தானே? ஸோ அவ்வளோ விதைகளையும் காப்பாற்றி வச்சு கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, பூங்காறு, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போது ஐயா சொன்னாங்க இந்த பட்டிமன்றம் அவசியமே இல்லை அப்படின்னு பேசினார். ஏன்னா எல்லாரும் நலிவடைஞ்சு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்கிறேன், பசுமையாக இருக்கிறதுனால தான் இந்த பட்டிமன்றமே நடக்குதுன்ற. ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் என்ன சொன்னாலும் ஒத்துக்குங்க. நன்றிங்க. உலக அதிசயங்களான எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி என் பொண்ணு நானும் நடந்து வரும்போது நம்ம கோயிலில் போய் பார்த்துட்டு இது ஏன்பா உலக அதிசயத்தில் வரல அப்படின்னு கேட்டாங்க. அது 7 அதிசயங்களுக்கு மேலே இது அதிசயம். அதனால தஞ்சாவூர் திருவுடையார் கோயில் வந்து பெரிய உலக அதிசயம் அப்படின்னு இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன். அத்தகைய ஊரில் நின்று விவசாயம் சார்ந்த கருத்துக்களை பதிகிறதுக்கு கல்யாணமாலையே விவசாயம்னு ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்தாங்க தெரியுமா? அவங்க தான் ஆயிரங்காலத்து பயிரை வளர்க்குறவங்களாச்சே. பல பேர் வாழ்க்கையில் அவங்க ஒளியேற்றி வச்சிருக்கிறாங்க. இவங்க வேலையே விவசாயம் தானே? ஆமா, ஆயிரங்காலத்து பயிர். ஒரு 25 வருஷம் கழிச்சு கல்யாண மாலைக்கு இப்படி ஒரு பேர் கொடுத்தது நீங்க தான். ஆயிரங்காலத்து பயிரை வளர்த்த கல்யாண மாலை. அதை புரிஞ்சதுனால தான் இப்படி ஒரு விவசாய நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அதை இவ்வளோ அருமையாக அனைத்து விவசாயிகள் முன்னே ரசிச்சுட்டு இருக்கீங்க. அண்ணன் எதிரணியில் பேசுறதுக்கு செந்தில் அண்ணன் உட்காந்துருக்கிறாரு. அவர் வந்து ஒரு FPOவில் தலைவராக இருக்கிறார். ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி. 1000 விவசாயிகளை ஒன்றிணைக்கிறது ஒரு FPO. அது மாதிரி எத்தனையோ 1000 FPOs நம்ம தமிழ்நாட்டில் இப்போ உற்பத்தி ஆயிடுச்சு இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு FPOவில் 1000 பேர் இருக்கிறாங்கன்னா அரசு என்ன பண்ணுது, நீ இந்த 1000 பேர் சேர்ந்து நீ ஒரு 10 லட்ச ரூபா கொண்டு வா, அரசு ஒரு 10 லட்ச ரூபா தரும், நீங்கள் அதை வச்சு இந்த எல்லாரும் சேர்ந்து முன்னேறுங்க அப்படின்னு அரசாங்கமே உதவி செய்யுது. அதுக்கெல்லாம் அந்த மாதிரி முன்னெடுப்புகள் வந்து இப்போ இருக்கிறது பசுமையை ஆக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். அது இல்லாமல் நிறைய கருவிகள் இல்லை, அதனால வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது விவசாயத்தை அப்படின்னு. நம்ம முன்னாடி ஏர் பிடிச்சி உழுதோம், ரொம்ப கஷ்டப்பட்டோம். விவசாயின்னு நினச்ச உடனே நமக்கு யார் கண்ணுக்கு வருவாங்கன்னா ஒரு வயசான தாத்தா பாவமாக சோகமாக ஒரு கோமனை கட்டிட்டு ஒரு மம்பட்டி பிடிச்சிட்டு நிற்பார். இன்றைக்கி நீங்கள் விவசாயின்னு யோசிச்சு பாருங்கள், ஜீன்ஸ் பேண்ட் போட்டு டிஷர்ட் போட்டு அக்ரி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்னு 1000 பேர் இருக்கா அன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக. அவ்வளோ ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது, அவ்வளோ இனோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எல்லாமே அக்ரி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ். இப்போ விதைகள் பற்றி எங்கள் தம்பி சுந்தர் பேசினார். விதைப்பந்து எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி நிறைய ரோடுகளில் மரங்களை வெட்டிட்டா கூட நிறைய மரங்கள் முளைச்சிருக்குன்னா நிறைய திருமணங்களில் விதைப்பந்து கொடுக்குறாங்க. விதைப்பந்துகள் மூலமாக நிறைய மரங்கள் இன்னும் நிறைய நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். என்னதான் நம்ம இயற்கையை சீர்கடிச்சிருக்கோம், இப்போ வந்து தண்ணி கெட்டு போச்சு இப்படி எல்லாம் பேசினா கூட அது யதார்த்தமான விஷயங்கள். அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அது கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்காக நம்ம விவசாயத்தை விட்டுற முடியுமா? விவசாயம் பசுமை இல்லைன்னு எப்படி சொல்லிட முடியும்? விவசாயம் பசுமையாக இருக்கனால தான் நீங்கள் இவ்வளோ பேர் ஆரோக்கியமாக அந்த இடத்துல உட்காந்து கை தட்டிகிட்டு இருக்கீங்க. விவசாயிக்கு இன்னோவேஷன் அண்ட் டெக்னாலஜி, இந்த 2 பாயிண்ட் நான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு விவசாயம் நொடிச்சிருச்சு வாடிருச்சு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறத விட அதில் நிறைய இன்னோவேஷன் வந்துருச்சு. விவசாயம் பசுமையாக இருக்குன்னு சொல்கிற சூழ்நிலையில் விவசாயிகள் இன்றைக்கி ரொம்ப தேவையாக இருக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கு அடாப்ட் ஆகுங்க. அரசு சார்ந்து நிறைய டெக்னிக்கல் சப்போர்ட்ஸ் இருக்குது, மிஷினரிஸ் இருக்குது. நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி தமிழ்நாட்டிலே ஒரு இடத்துல தான் இருக்குது. தஞ்சாவூருக்கு அது பெருமை. உலகம் பூரா இங்கே தான் வரணும். அங்கே டெக்னாலஜியை சேல் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் வந்து இன்னைக்கு கருப்பு கவுனி அரிசி இருக்குது, அதில் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு விவசாயி கருப்பு கவுனி பண்ணுறவர் கருப்பு கவுனியில் என்னென்ன பண்ணலாம், அதில் இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்க என்ன சாப்பிடுமோ அப்படி ஒரு உணவு முறையை கொடுக்குற அளவுக்கு அவங்க டெக்னாலஜி வச்சுருக்கிறாங்க. அந்த டெக்னாலஜியை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, சேல் பண்ணுறாங்க. வெறும் 86,000 ரூபா கருப்பு கவுனி அரிசியில் வேஃபர்ஸ் செய்யலாம், சாக்லேட் பண்ணலாம், ஐஸ்கிரீம் கோன் இருக்கு இல்லையா? நீங்கள் இன்றைக்கி டெக்னாலஜி எந்த அளவுக்கு விவசாயம் அடுத்த அளவுக்கு வந்திருக்குன்னா, நான் நெல் விவசாயம் பண்ணேன் அதை அப்படியே வச்சுருக்கேன்னா வாடி தான் இருக்கணும். நெல்லை அரிசி ஆக்குங்க, அரிசியை மாவாக்குங்க, மாவை பிஸ்கட் ஆக்குங்க, சத்து மாவாக்குங்க. கண்டிப்பாக விவசாயம் பசுமையாக தான் இருக்குது. அதுக்கு நானும் ஒரு சாட்சி இந்த இடத்துல நிற்கிறேன். நீங்கள் சத்து மாவு சாப்பிட்றீங்களா? பூங்கார் அரிசின்னு ஒரு அரிசி இருக்குது. இங்கே இருக்கிற எத்தனையோ தாய்மார்கள் வந்து உங்கள் சுகப்பிரசவம் அடைஞ்சு சுகமாக இருக்கிற நிறைய தாய்மார்கள் நம்ம பார்த்துட்டே இருந்தோம். இன்றைக்கி சுகப்பிரசவம்னா ஒரு கஷ்டமான சூழ்நிலை. அப்படி ஒரு விஷயமே இல்லையா, இருக்கா இல்லையான்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் காலங்காலமாக
பூங்கார் அரிசி கொடுத்துட்டு வந்தாங்க சுகப்பிரசவமாகிறதுக்கு. நம்மளோட பாரம்பரியமான விவசாயிகள் தான் கொடுத்துட்டு வந்தாங்க. நல்ல ஆரோக்கியமான தாய்மார்கள் இருந்தாங்க. அந்த பூங்கார் அரிசியில் வந்து தாய்ப்பால் சுரக்கிறதுக்கான சத்துக்கள் அதுலேயே இருக்கு. நீங்கள் தனியாக போய் ஃபோலிக் ஆசிட் வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. பூங்கார் அரிசியில் தொடர்ந்து சாப்பிட்டு நல்ல சுகப்பிரசவமான பெண்கள் என் கண் முன்னாடி இருக்கிறாங்க நிறைய. அதில் சத்து மாவு கொடுத்துக்கிட்டு தாங்க யாருக்கா. நீங்கள் சொன்ன மாதிரி விவசாயியா டாக்டர் ஐயா? ஐயா ஒரு விவசாயியும் டாக்டருங்கய்யா. ஒவ்வொரு விவசாயியும் டாக்டருங்கய்யா. இது மாதிரி அரசு உதவிகள் என்னென்ன இருக்குது, என்னென்ன நிறுவனங்கள் இருக்குன்றதை நான் பாயிண்ட்ஸ் அந்த இடத்துல இது விவசாயிகளுக்காக கிடைச்ச ஒரு மேடை. அந்த மேடைக்கு கல்யாண மாலைக்கு என்னோட கோடான கோடி நன்றி. ஏன் இந்த நன்றியை சொல்கிறேன்னா உங்கள் சார்பாக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அவ்வளோ விஷயம் போய் 2 கோடி பேர் 3 கோடி பேரை சேரணும், இன்னும் விவசாயம் செழிக்கணுன்ற ஒரே நோக்கத்தில் மதுரையிலேருந்து தஞ்சாவூருக்கு வந்திருக்கிறேன். கண்டிப்பாக இது பல பேருக்கு போய் சேரும். அது என்ன மாதிரினா, மதுரையில் பொறுத்தளவுக்கு மேபிஃப் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது, மதுரை அக்ரி பிஸ்னஸ் இன்குபேஷன் ஃபோரம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ஒரு விவசாயி, நான் என் பொருளை மதிப்பு கூட்டல் பண்ணி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை தமிழ்நாட்டில் விற்கணும்னு நினைக்கிறேன், என்னை ஒரு பிராண்டாக மாற்றணும்னு நினைக்கிறேன்னா, உங்களுக்கு லைசன்ஸ் எடுக்கிறதுலேருந்து உங்கள் பொருளை ஒரு நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற வரைக்கும் பேக் பண்ணி எல்லா உதவிகளும் செஞ்சு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக ரன் பண்ணுறாங்க. இது ஒரு கவர்மெண்ட் பாடி. அவ்வளோ சப்போர்ட்ஸ் கிடைக்கிது. ஸ்டார்ட் அப் டிஎன், ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு. இன்றைக்கி நீங்கள் அதை கேட்காத இளைஞர்களே கிடையாது. உங்கள் மொபைல் வச்சுருப்பீங்க, எல்லா பேரும் டச் ஸ்க்ரீனில் அடித்து பாருங்கள். அவ்வளோ ஃபண்டு கொடுக்குறாங்க. சீட் ஃபண்டு அப்படின்னு ஒரு ஃபண்ட் கொடுக்குறாங்க. ஒரு தொழிலை சரியாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதை பாஞ்சு இதிலேருந்து நீ அடுத்த அளவுக்கு போ. ஒரு விவசாயி அடுத்த அளவுக்கு போகிறதுக்கு என்ன. ஸோ இது மாதிரி நேரம் கருதி இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. விவசாயம் பசுமையாக தான் இருக்குது அப்படின்றதுக்கு தலைமுறையாக விவசாயத்தில் தொடர்ந்து இங்கே இருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக, உலகம் ஃபுல்லாக. நான் மலேசியாவில் வேலை செஞ்சுருக்கேன். ராஜராஜ சோழன்னு ஒரு தெருவே இருக்குது, சோழன் ராஜ சோழன். அவ்வளோ பெரிய பெருமையை உடைச்ச இந்த தஞ்சாவூரில் இந்த விஷயத்தை பதிவு பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சி. வாய்ப்புக்கு நன்றி. பசுமையானதே விவசாயம், பசுமையானதேன்னு சொல்லி நடுவர் அப்படி தான் தீர்ப்பு சொல்லுவாங்கன்னு சொல்லி நன்றி சொல்லி வணக்கம். தானியாஸ் தினேஷ் ரொம்ப வித்தியாசமாக பேசியிருக்கிறார். உட்காருங்க. அவர்கிட்ட நிறைய பாயிண்ட் இருக்கு. சொல்ல நினைச்சதை உண்மையிலே சொல்கிறேங்க. நெகட்டிவ் சைடு பேசுகிறது ஈஸி. நான் இவ்வளோ காலம் சன் டிவியில் பேர் வாங்கினதுக்கு காரணமே எதுவும் சரியில்லைன்னே பேசுவேன். இந்த பாரதி மேடம் தான் எல்லாம் நல்லா இருக்குன்னு பேசுவாங்க. நான் எதுக்கோ ஜோக் அடிச்சுட்டு போவேன். அவங்க சீரியஸாக செய்வாங்க. பேர் நின்னது அவங்களுக்கு தான். பாசிட்டிவ் சைடில் பேசி பேர் வாங்குறது கஷ்டம். அதை இந்த 2 பேர் செஞ்சுருக்கிறாங்கன்னா ஆச்சரியம். 2 நல்ல கேள்வி அவர் கேட்டார். நீங்கள் எப்படி கவனிச்சீங்கன்னு தெரியல. 30 கோடி பேர் இருந்த காலத்தில் உணவு பஞ்சத்தால் லட்சக்கணக்காக அழிந்தார்கள். இன்னைக்கு 120லிருந்து 140 கோடியை நோக்கி போகிற இந்தியாவில் உணவு பஞ்சம் இல்லை என்றால் என்ன காரணம்? ஒரு இளைஞர் கேட்குறார். டெக்னாலஜியை யூஸ் பண்ணுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற வயசான ஆளுகளுக்கெல்லாம் மொபைலை எப்படி யூஸ் பண்ணணும்னு யாருங்க கிளாஸ் எடுத்தாங்களா? தாத்தா செல்ஃபி எடுக்கிறார் பல் வளர்க்கும் போது, எடுத்துட்டு 2 பல்லு சரியில்லைன்றார். இப்போது டெக்னாலஜி இதுக்கு பயன்படுத்துகிறீங்களே, ஏன் நீங்கள் இதற்கு பயன்படுத்தக்கூடாது? ஏன் விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடாது? அரசு மானியம் தருகிறதுன்றாரு. அதை விட பழைய வகை நெல் ரகங்கள், நம்மாழ்வார் ஐயா வந்த பிறகு இயற்கை விவசாயம் செழித்தது. அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் நினைவில் வைக்க வேண்டிய இன்னொரு பேர் நெல் ஜெயராமன். அவர் இப்போ இல்லை. ஓடி ஓடி பழைய வகை நெல் வகைகளை தேடி விதைகளை கொண்டு வந்து கொடுத்தார். அதனால் தானே விவசாயம் நிற்கிது. இவ்வளவும் செய்யும்போது என்ன உங்களுக்கு பிரச்சனை? நல்லா சொல்லியிருக்கிறார். கல்யாண வீட்டில் விதை பந்து தர்றாங்க, கிரிக்கெட் பால் தர்றதில்லை, விதை பந்து. இன்னும் பல வீடுகளில், கோயம்புத்தூர் சேலம் மாதிரி ஊர்களில் செடிகளே தர்றாங்க. போய் உங்கள் வீட்டில் நட்டு வைங்க, ஒரு மரம் வளரட்டும், என் குடும்பம் தழைப்பது போல அந்த மரமும் தழைக்கட்டும், இல்லை அந்த மரம் தழைப்பது போல என் குடும்பம் வளரட்டும் அப்படின்னு வைக்கிறாங்கல்ல. விவசாயத்தில் என்ன பிரச்சனை? இவ்வளவு சிறப்பாக இந்த அணிக்காக பேசிய 2 பேருக்கும் அத்தனை பேர் சார்பாகவும் வாழ்த்துகிறேன். வரலாற்று சிறப்புமிக்க இந்த பட்டிமன்றத்தின் நடுவர் உள்ளிட்ட அவையை வணங்குகிறேன். நமது விவசாயிகளின் உழைப்பை
உணர்வை, உரிமையை உலகிற்கு சன் டிவி மூலமாக எடுத்துச் செல்வதற்கு நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு தந்த திரு மோகனையா அவர்களுக்கும் திருமதி மீரா நாகராஜன் அவர்களுக்கும் ஒட்டுமொத்த நமது விவசாயிகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, நான் ஐடி துறை வேணான்னுட்டு விவசாயத்துக்கு விரும்பி வந்தேங்க. எனக்கு ரத்தன கம்பளம் போட்டு வரவேற்பு வேண்டாம், இரத்த கண்ணீர் வராமையாவது பார்த்துக்கலாம்ல. ஆனால் நம்மாழ்வார் ஐயா, நெல் ஜெயராமன் ஐயா, முன்னோடி இயற்கை விவசாயிகள், கேவிகே யூனிவர்சிட்டி அப்படின்னு அனுபவங்கள்லாம் எடுத்துக்கிட்டேன். 4-5 ஆண்டுகள். அதன் பிறகு ஒரு 8 ஆண்டுகள் இதில் பயணிக்கிறேன். அந்த நம்பிக்கையில் 10 ஏக்கர் எள்ளு போட்டேங்க. ஒரு வாரம் நல்ல செடி வளர்ந்துச்சு, பூத்துச்சு. ஒரு வாரம் கனமழை. எங்கள் பகுதி களிமண் பகுதி, மொத்தமும் போச்சு, அழுகி போச்சு. என்ன பண்ணுறது? சரி, நம்ம தான் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கோமே அப்படின்ட்டு கம்பெனிக்கு போனேன். ஊரே நெல் போட்டிருக்கிறான், நீ மட்டும் ஏன் எள்ளு போட்ட அப்படின்னாங்க. ரைமிங்காக இருக்கு கேள்வி. ஐயா, அரசாங்கம் பயிர் சுழற்சி பண்ணணும்னு சொல்லுது, அதனால மாற்றி போட்டேன். நீர் கம்மியாக எடுக்குதுன்னா சொன்னேன். சரி ரைட்டு, எனக்கு பணம் கொடுங்க, எல்லாம் லாஸ் ஆகிட்டு அப்படின்னா அவர் ஒன்று சொன்னாருங்க. வாய்ப்பில்லை ராஜா. அவர் அப்படி சொல்லிட்டாரா? அவரும் சொல்லிட்டார். என்னென்னா, நம்ம ஒரு பைக் வாங்குறோம், அந்த பைக்குக்கு ஒரு பிரச்சனை ஆகிட்டு ஆக்சிடென்ட் ஆகிட்டுனா அதுக்கு இன்சூரன்ஸ் உண்டு. ஆனால் விவசாயத்தில் அப்படி இல்லை. ஒரு விவசாயி, தனி விவசாயிக்கு நம்ம இன்சூரன்ஸ் கட்டுறோம். ஆனால் ஊரே அழிஞ்சாதான் விவசாயிக்கு இன்சூரன்ஸ்னா இது என்னையா நியாயம்? இது பசுமையா? இது நியாயம் இல்லை, அநியாயம். தம்பி வேற இயற்கை அப்படின்லாம் நிறைய பேசினாங்க. 2 பேருமே இயற்கையை சார்ந்திருக்கிறாங்க, நான் வணங்குகிறேன். ஆனால் ஒன்றே ஒன்றுங்க, எங்கள் பகுதியில் 1000 விவசாயிகள் இருக்கிறாங்க. நான் ஒரே ஒருத்தன் இயற்கை விவசாயம் பண்ணுறேங்க. அதுக்கு எனக்கு கிடைச்ச பட்டம் பைத்தியக்காரன். ஆனால் 999 பேருக்கு மருந்து விற்கிறாரு பாருங்க, அவருக்கு ஃபாரின் ட்ரிப்பு கிடைக்குது. ஓ, அதுக்கெல்லாம் கூட்டு போகிறாங்களா? அவங்க தான். நம்ம ஊரில் எந்த மருந்து விற்றாலும் ஃபாரின் போயிடுவான் போலையா? ஐயா, விவசாய வேலையில் உழவருக்கு பெரம்படிக்கிறது இருக்கு, விதை தெளிக்கிறதுக்கு, நீர் மேலாண்மை பண்ண வேண்டியிருக்கு, நடவு செய்ய வேண்டியிருக்கு, களை எடுக்க வேண்டியது இருக்கு. அதன் பிறகு நம்ம உரன் மேலாண்மை, பூச்சி மேலாண்மை, திருப்பி நம்ம களை எடுக்க வேண்டி அறுவடை செஞ்சு சென்டர்லையும் கமிஷன் கொடுத்து நெல் போட வேண்டியது இருக்கு. இத்தனை வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இருக்கிறார்களா? இரண்டாவது, அப்படியே இருந்தாலும் அந்த வேலையை செய்தவர் விரும்பும் கூலியை கொடுக்க விவசாயியிடம் பணம் இருக்கிறதா? சரி, இவர் கடனை வாங்கி சம்பளம் கொடுத்தாருன்னு வச்சுக்குவோம். அதன் பிறகு அவருக்கு லாபம் இருக்கிறதா? இல்லையே. இதை எப்படி பசுமைன்னு நம்ம சொல்ல முடியும்? அவங்க 2 பேரும் சொல்றாங்க. ஐயா, கல்யாணத்தை பற்றி வேற சொன்னார் சுந்தர். இன்னைக்கெல்லாம் வந்து கல்யாணம் வந்து நம்ம பெண்கள்லாம் ரொம்ப சிம்பிளாக வைக்கிறாங்க. மீட் அப்படின்னு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க, மேரேஜ் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி. மீட் MEET, நீட்டு மாதிரி மீட்டு. ஆமாம். நம்ம எல்லாருக்குமே 2 லைஃப் இருக்குங்க. ஒன்று வந்து நாம் செய்கிற வேலை, அதாவது ப்ரொஃபஷனல் லைஃப், பர்சனல் லைஃப்னு சொல்லுவோம். ஆனால் விவசாயிக்கு மட்டும்தாங்க 2மே வந்து கண்ணீராக இருக்குதுங்க. இதுதான் இன்றைய நம்முடைய நிலைமை. ஏன்னா அந்த காலத்துலலாம் நம்ம பார்த்தோம்னா, ஒரு வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க போகிறாங்கன்னா என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, அவங்க வீட்டில் கோட்டை இருக்குதா, பத்தாயம் இருக்குதா நெல் கொட்டி வைக்கிறதுக்கு. அதன் பிறகு வந்து மாடு இருக்கா, வைக்கப்போர் இருக்கா, குப்பை கோழி இருக்கா, இதெல்லாம் பார்த்தாங்கன்னா அந்த வீட்டில் வந்து கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிடலாம்பாங்க. இன்னைக்கு இதெல்லாம் இருந்தால் இந்த வீட்டுக்கு பொண்ணு கொடுக்கக்கூடாது, அந்த தெருவுக்கே வரமாட்டாங்க. இதில் தம்பி சொல்கிறாரு, எனக்கு விவசாயிங்கிறதுனால தான் பொண்ணு கொடுத்தாங்கன்னு. அவர் உண்மையை தானுங்க சொன்னாரு. அவருக்கு ஏதோ தப்பு தவறி நடந்துருச்சுங்க நடுவர் அவர்களை. உலகத்தில் தப்பி தவறி கல்யாணம் நடந்துன்னு சொன்ன ஒரே ஆள் நீங்க தான். என்னென்னா, நான் அந்த மீட் எக்ஸாமுக்கு வந்து சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, நம்முடைய கல்யாண மாலை மூலிமா ஒரு வாய்ப்பு இருக்குது. விவசாயிக்கெல்லாம் இங்கே கல்யாணம் பண்ணணும். நிறைய நடக்காமல் இருக்குங்க ஐயா. அதனால் என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, 40-50 வயசுக்கு பிறகு தடம் புரண்டு அந்த இளைஞர்கள் மாறி போகும்போது பல தவறுகள் நடக்குது, உயிரிழப்புகள் நடக்குது. இதெல்லாம் கண் கொண்டா பார்க்குறோம் இன்னைக்கு. இது சரியா தப்பா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த பிரச்சனை. ஆனால் நம்மக்கிட்ட இன்னைக்கு நிறைய தவறுகள் இருக்கு ஐயா. நாமளும் சில விஷயங்களை திருத்திக்க வேண்டியது இருக்கு. ஒரு விவசாயியா நம்ம என்ன பண்ணுறோம்? கையில் என்ன கட்டிக்கிறோம்? கயிறுகளை கட்டிக்கிறோம். அப்போ ஜாதியாக பிரிந்து கிடக்கிறோம்.
துண்டு பல கட்சி துண்டை போட்டுக்கிறோம். அப்போ அரசியலால் நாம் பிரிவினைப்படுத்தப்பட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லைங்கய்யா, இவர் தெலுங்கு பேசுகிற விவசாயி, இவர் தமிழ் பேசுகிற விவசாயி, இவர் கன்னடம் பேசுகிற விவசாயின்னு மொழி வாரியாக பிரிஞ்சு கிடக்கிறோம். ஆனால் இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்லேருந்து பெங்காலி பேசுகிற ஒரு தொழிலாளி வரலன்னா தமிழ்நாட்டிலேக்கு, அது குறிப்பாக நம்ம பகுதியில் விவசாயமே இல்லை. ஓ, இப்போ பெங்காலியெல்லாம் பங்காளி ஆயிட்டாங்க. ஆமாம், நல்லா இருக்கியா, இதெல்லாம் சொல்லுங்கய்யா. சமூகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஐயா, எல்லாருக்கும் கொரோனாவுக்கு அப்புறம் நன்றி சொன்னோம். விவசாயிக்கு சொன்னோம் ஐயா. அத்தனை பேருக்கும் நன்றி சொன்ன அத்தனை பேருக்கும் உணவு கொடுத்தது விவசாயி தானே. கொரோனா காலத்தில் விவசாயிக்கு நாம நன்றி சொல்ல தவறிட்டோமே. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு அரசு டிமாண்ட் வெர்சஸ் சப்ளை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதை ஒரு இடத்துல கரெக்டாக செய்து அது எதுன்னு உங்களுக்கு புரியும். ஆனால் 2 ரூபாய்க்கு வெண்டைக்காவும் தக்காளியும் கொண்டு கொட்டிட்டு கண்ணீரோட விவசாயி உட்காரும் போது அந்த இடத்துல டிமாண்ட் வெர்சஸ் சப்ளையை நம்மளால செய்ய முடியுமா, முடியாத வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஒரு புள்ளி விவரம் சொல்றேன், சொல்லுங்க. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ 1995 2023 வரைக்கும் விவசாயிகள் மட்டும் 4,08,202 பேர் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க இந்தியாவில் மட்டும். இது சரியா? விவசாயிகள் மட்டும் 4 லட்சம் பேர் தற்கொலையா? ஆமாம். அநியாயமா இல்லையா இருக்கு இந்த சமூகத்தில்? ஒரு குழந்தைய நம்ம பெற்று வளர்த்து ஆளாக்கி கல்லூரி படிப்பெல்லாம் படித்து வச்சு கல்யாணம் பண்ணலாங்க போகும்போது அந்த குழந்தை மரணிச்சு போணுச்சுன்னா, இறந்து போணுச்சுன்னா, ஒரு பெற்றவங்களுக்கு எவ்வளவு ஒரு துன்பம் இருக்கும், துயரம் இருக்கும். அதை தினம் தினம் விவசாயி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறான் ஐயா. ஏன்னா அறுவடை பண்ணி கடைசி நாள் வரைக்கும் அவனுக்கு வீடு சேருமா சேராதாங்கிற உத்தரவாதமே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு சூழல்ல தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கும் கனவு இருக்கிற ஐயா. அவர் சொன்னார், நீங்க எப்பயோ வச்சிருக்கிறீங்க, அதை பண்றீங்க, இதை பண்ணி. எங்களுக்கு ஒரு கனவு இருக்கு, கனவு நோக்கி நாங்களும் முயற்சி பண்றோம். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குது, நாங்களும் நம்புறோம் 2030 பொண்ணுவெல்லாம் கியூவில் நின்று விவசாயியை தான் கட்டிக்கு நிற்கணும்னு அப்படிதான் நம்புறோம். பேங்க்காரவங்கலாம் எங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு, ஐயா எங்க பேங்க்ல தான் நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு கேட்கணும்னு நினைக்கிறோம். வருவாங்க. அதே மாதிரி உலக நாடுகள் எல்லாம் ஆரோக்கியமான உணவு கொடுங்கன்னு விவசாயிட்ட கேட்கும், நேரடியாக வாங்கணும்னு நினச்சி தான் எதிர்பார்த்து தான் முயற்சி செய்கிறோம். ஆனால் இன்னைக்கு என்னையா நடக்குது? தஞ்சாவூரில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி எந்த அடையாளமும் இல்லாமல் அத்துணையும் தூக்கி ஓரம் கட்டிட்டு ஒற்றுமையாக செயல்படுறதுனால இன்னைக்கு உலக லெவலில் மிகப்பெரிய சாதனையை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாம இந்த மண்ணின் மைந்தர்கள், நம்மளால சாதிக்க முடியாத விவசாயத்தில் இது மனுநீதி சோழன் வாழ்ந்த மண். இந்த மண்ணிலே நமது நடுவர் உண்மைக்குத்தான் தீர்ப்பு வழங்குவார் என்று நம்பி நல்வாய்ப்பு தந்த உங்களை அனைவரையும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விவசாயிகள் வாழ்றாங்களோ இல்லையோ, நடுவர் ரொம்ப வாடி போனார். ஆளாளுக்கு மிரட்டுறாங்க ஐயா. மனுநீதி சோழன் வாழ்ந்த மண் இது, சரியான தீர்ப்பு கொடுன்றார். அவர் ரொம்ப நல்லா பேசியிருக்கிறார். ஒரு நிலத்தை, கரடு முரடா இருக்கிற நிலத்தை முதல்ல உழணும், தண்ணீர் பாய்ச்சி பரம்படிக்கணும், நிலத்தை ஆற போட்டு அதுக்கு சில இலைத்தழைகள்லாம் போட்டு ரெடி பண்ணணும், நாற்று தனியாக ஒரு இடத்துல இருக்கணும், பிறகு நாற்று நடணும், தண்ணீர் பாய்ச்சணும், தண்ணீர் கூடவும் கூடாது குறையவும் கூடாது, இடையில களை எடுக்கணும், பூச்சி வராமல் பார்த்துக்கணும், பூச்சி கொல்லி அடிக்கணும், அது மனிதர்களை பாதிக்காததாக இருக்கணும். இத்தனையும் பண்ணி ஒவ்வொரு நாளும் அது முகத்தில் முழிச்சு அது கருகி போனால் அவன் என்னையா கஷ்டப்படுவான்னு அவர் அழுதார் பாருங்க. இதை விட யாரையா பேச முடியும்? ரத்தன கம்பளம் வேண்டாம், என் கண்ணில் இரத்த கண்ணீர் வராமல் காத்து கொள்ளுங்கள். விவசாயிகளே, என்றைக்கு ஒன்றுபட்டு இருக்கிறீர்கள்? கைகளிலே கட்டி இருக்கிற கயிறு உங்களை மாற்றுகிறது, தோளிலே இருக்கிற பச்சை துண்டு தவிர மற்ற துண்டெல்லாம் உங்களை மாற்றுதா இல்லையா? பிரிவினை உங்களுக்குள் இருந்தால் யார் உங்களுக்காக போராடுவார்கள்? எனக்கு ஆசை இருக்கிறது, 2030 நாங்கள் வளர்ந்து விடுவோம் என்று. யதார்த்தம் அது இல்லை அப்படின்னு பேசினார் பாருங்க செந்தில் சார் அவர்களுக்கு அத்தனை பேர் சார்பாகவும் மனப்பூர்வமான வாழ்த்துகள். ஒரு பட்டிமன்றம் ஏறக்குறைய 1.5 மணி நேரம் ஆச்சு, ஒரு ஜனம் எந்திரிக்கலை.
அத்தனை பேர் உற்சாகமாக இருக்கீங்க. நான் தஞ்சாவூர் தானுங்க. 4 விவசாயிகளும் பேசியிருக்கிறார்கள். எனக்கு தெரிய மேடையில் பச்சை துண்டு போட்டு பட்டிமன்றம் பேசின ஆள் செந்தில்குமார் தான். இப்போ 4 பேர் பேசியாச்சுங்க. இப்போ நாங்கள் பேச போகிறோம். நாங்கன்னா என்ன, நீங்கள் பேச போகிறீங்க. பொதுமக்களிலிருந்து 2 அறிஞர்கள் பேச போகிறாங்க. எங்களுக்கு சாப்பிட மட்டும்தான் தெரியும், விவசாயியினுடைய கஷ்டம் தெரியாது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நாங்களும் விவசாயத்தை பற்றி அறிந்திருக்கிறோம். அது பசுமையாகத்தான் இருக்கிறது என்று சொல்வதற்கு ரேவதி சுப்புலட்சுமி அவர்களை. நெஞ்சை அள்ளும் தஞ்சையில் வேளாண்மை என்பது வேலை அல்ல, வேள்வி என்று சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் விவசாயிகளுக்காக கல்யாண மாலை மேடை அமைத்து கொடுத்து முன்னால் அமர்ந்து ரசித்து கொண்டிருக்கும் அன்னபூரணி போன்ற மீராம்மா அவர்களே, புன்னகை மன்னன் எங்கள் மோகனையா அவர்களே, பட்டிமன்றத்தின் ராஜா எங்கள் அன்பு சகோதரர் அவர்களே, இரு அணியிலும் வாதிடுவதற்காக வருகை தந்திருக்கும் விவசாய பேருள்ளங்களே, எனக்கு அடுத்து பேச இருக்கின்ற அருமை சகோதரி பாரதி பாஸ்கர் அவர்களே, ஒரு மாபெரும் விவசாய மாநாடு போல கூடியிருக்கின்ற பசுமையான விவசாய பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். நடுவர் அவர்களே, ஒரு விஷயத்தை நல்லா வளர்க்கணும்னு நினைச்சோம்னா பாசிட்டிவா பேசணும். எல்லாம் நல்லா இருக்கு, இன்னும் நல்லா செய்வீங்க, வளர்வீங்க, இன்னும் மேல மேல கொண்டு வருவீங்கன்னு பேசணும். மோகன் சார் மாதிரி. ஆமா, அவர் தான் அதுக்கு சரியான எடுத்துக்காட்டு. ஐயா தான் எப்படி இருந்தாலும் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுவார் பார்த்தீங்களா, அதுதான் முக்கியம். ஆனா எதிரணியிலிருந்து 2 பேர் வந்து நிச்சயமாக விவசாயம் மேலே வருவது என்பது பசுமையாவது முடியாதுன்னு வருத்தப்பட்டு பேசிட்டு போயிருக்காரு. ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, யாராவது விவசாயத்துக்கு திரும்பி இருக்கிறீர்களா அப்படின்னு அங்க பார்த்து ஒரு கேள்வி. எதுக்கு இவ்வளவு தூரம் கேட்குறீங்க? இந்த பக்கமா உட்கார்ந்துருக்குல பச்சை புள்ள அந்த உட்கார்ந்துருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சுமா? கல்யாணம் ஆயிடுச்சு. நமக்கு அவரை போய் பச்சை புள்ளின்றீங்க. இருக்கட்டும் ஐயா, அவரே வந்திருக்காருல்ல. எப்படி பிரச்சனை பாருங்க. விஸ்காம் படிச்ச ஒரு இளைஞர் விவசாயத்தை நோக்கி வந்திருக்கிறார்னா இதை விட பசுமைக்கு வேற என்ன வேண்டும் அப்படின்னு யோசிக்காம யாராவது வந்திருக்கீங்களான்னு என்னையா கேள்வி. எவ்வளவு பிரமாதமா அந்த பிள்ளை வந்திருக்கு. இதுல எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அவர் பாண்டிச்சேரிக்கார். அது நிக்கிறதே கஷ்டம்ன்றீங்க. நிக்கிறதே கஷ்டம். பாண்டிச்சேரி பிள்ளையா இருந்து அவர் இயல்பா வளர்ந்திருந்தா என்ன ஆயிருப்பாரு? விழுந்து உருளு சுந்தர்னு இருந்திருப்பாரு. ஆனா உழுது உன் சுந்தர்னு மாறி இருக்காருன்னா எவ்வளவு விழிப்புணர்வு இருந்தா பிள்ளை விவசாயத்தை எடுத்து இன்னைக்கு நடத்தி கொண்டு இருக்கிறதுங்கிறதுக்காக பாராட்ட வேண்டாமா? யாரும் வரலன்னு ஏன் வருத்தப்படுறீங்க? விஸ்காம் இன்ஜினியர் வந்திருக்காங்க, ஐடி இன்ஜினியர் வந்திருக்காங்க, எம்பிஏ படிச்சவங்க வந்திருக்காங்க, நீங்களும் வந்திருக்கீங்க. மின்னல் மாதிரி நீங்களே வந்திருக்கீங்க. ஆமா, இவ்வளவு வந்த பிறகும் விவசாயி வருத்தமாக இருக்கிறார், வாடி போய் இருக்கிறார். ஆனா எனக்கு என்னன்னே புரியல. அந்த அணியிலிருந்து வந்த 2 பேருமே எங்களுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குதே, விவசாயினா பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. ஐயா, இன்னைக்கு 2K கிட்ஸ் பல பேருக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. போலீஸ்னா சொன்னா பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க, வக்கீல்னு சொன்னா பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருக்கும் தான் கிடைக்க கஷ்டமா இருக்கு. தஞ்சாவூர்ல விவசாயம் நல்லா இருக்குல்ல, விவசாயிக்கு பொண்ணே கிடைக்கலன்னா இந்த மண்டபம் எதுக்கு? ஆமா, இவ்வளவு பெரிய மண்டபம் இருக்கு. இல்ல, நான் என்ன சொல்றேன், அப்படி விவசாயிக்கு பொண்ணு கிடைக்கலன்னு ஏயா கஷ்டப்படுறீங்க? கல்யாண மாலைக்கு தானே வந்திருக்கோம். நம்ம மோகன் ஐயா மீராம்மாட்ட போய், ஐயா நான் விவசாய குடும்பம், எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து சொல்லுங்கன்னா ஐயா அருமையா சொல்லிட்டு போறாரு. இதே மண்டபத்தில் கல்யாணத்தை பண்ணிடுவோம். நடந்துருமா இல்லையா? அப்படி நடக்குங்கய்யா, எதுக்கு வருத்தப்படுறீங்க? அதுல அவர் அழகா ஒரு பட்டியல் போட்டார். பத்தாயம், எருக்குழி இதெல்லாம் இருக்கிற வீடா இருந்தா பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியா? வீட்டில் மாப்பிள்ளைக்கு அம்மா அப்பா இருந்தாதான் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பொண்ணு வேண்டாங்குது, அவங்களும் கூட தான் இருப்பாங்களா? அப்படி இருக்கு இன்னைக்கு சூழல். இன்னைக்கு கல்யாணத்தை பத்தி இவ்வளவு வருத்தமா பேசிட்டு போயிருக்கீங்க. நடுவர் அவர்களே அழகா சொன்னார் சகோதரர், கட்சி துண்டுகள் எத்தனை கலர் கலராக எங்களை பிரித்து போட்டு விட்டதுன்னு. கட்சி துண்டுகள் 1000 பிரித்து போட்டு இருக்கலாம், ஆனால் இந்த ஒற்றை பச்சை துண்டு என்பது உங்கள் ஒற்றுமையை காட்டிக் கொண்டிருக்கிறதா இல்லையா? அதை யோசித்து பாருங்கய்யா. இன்னைக்கு வந்துட்டு அவர் பேசும்போது சொல்றாரு, விவசாயி பிள்ளை விவசாயி ஆகிறார்களா? இது எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை, விவசாயிக்கு மட்டும் இல்ல. இன்னைக்கு எந்த வீட்டில் பிள்ளைகள்
அப்பா டாக்டர்னா பிள்ளை டாக்டர் ஆகுறதுன்னு விரும்புதா? ஒரே ஒரு ஆள் தான் ஆகுறான். அரசியல்வாதி பிள்ளை அரசியல்வாதி ஆகிறான். ஐயா வீட்டுக்கு பத்திரமா போய் சேரணும். நானும் அரசியல்வாதி தாமா. ஐயா யாரு பிள்ளை யாரு ஆகிட்டு இருக்காங்க? எந்த பிள்ளைகளும் நம்மளுடைய விருப்பத்தை ஏத்துக்கிற மாதிரி இல்ல. அதுவா விரும்பி விவசாயத்துக்கு வரணும். நம்ம உழுது உன் சுந்தர் மாதிரி அப்படி வரக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கு பெருகி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நடுவர் அவர்களே, எல்லாரும் ரெண்டு பக்கம் பேசினவங்க அவங்க சொன்னாங்க விவசாயத்துல எவ்வளவு ரிஸ்க் இருக்கு, எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு. அப்படி சொல்லாதீங்க ஐயா, எல்லா வேலையிலயும் ரிஸ்க் இருக்கு. இருக்கா இல்லையா? நடுவர் ஐயா பேசும்போதே சொன்னீங்க, பள்ளிக்கூடத்துல பாடம் நடத்த போன டீச்சருக்கு பையன் புஸ்தகத்துல இருந்து கத்திய கொண்டு போய் குத்திட்டான் ஐயா. இப்ப நான் யோசிக்கிற, டீச்சர் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கலாம்ல, ஆஸ்பத்திரிக்கு போனா டாக்டரை குத்தி போட்டாங்கன்னு செய்தி வந்திருக்கு. நான் அதை யோசிச்சேன், அப்ப பேசாம கேஸ் போட்ட வேண்டியதானே, வக்கீல குத்திட்டாங்கன்னு அடுத்த நாள் செய்தி. எங்கங்கய்யா போறது? எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கு. ரிஸ்க் எடுக்கிறது நல்ல செய்தியே படாதாமா. இல்ல அதான் நடக்குது. அப்ப பாட்டுல நம்ம பேசாம விடுறா ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் நமக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி அப்படின்னு நினைச்சாதான் நடைமுறையில வாழ்க்கையை வாழ முடியும். அப்படி இருக்கையில விவசாயத்துல மட்டும்தான் பிரச்சனைன்னு ஏன் இவ்வளவு புலம்புறீங்கன்னு தான் எனக்கு புரியல. நடுவர் அவர்களே, மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிற காலகட்டம், அந்த மாற்றத்திற்கு ஏற்றபடி நடந்து கொள்கின்ற விவசாயிகளின் வாழ்க்கை பல மடங்கு பசுமையாகி இருக்கிறதுங்கிறது தான் உண்மை. நடுவர் அவர்களே, இன்னைக்கு விவசாயிகளுக்கு இருக்கிற பெருமை எப்படி தெரியுமா? இன்னைக்கு நான் ஒரு பேராசிரியர், 60 வயசோட முடிஞ்சு போச்சு, ரிட்டையர்ட் ஆயிருவேன். ஆனா எங்க தாத்தா 80 வயசானாலும் விவசாயிங்கிற பெருமையோட நடமாடுறாரா இல்லையா? இந்த பசுமை போதாதா உங்களுக்கு? போதும். நடுவர் அவர்களை, பொள்ளாச்சியில போன மாசம் ஒரு கல்லூரியில பேச போயிருந்தேன். அவங்க ஒரே நிர்வாகத்துல இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக், ஆர்ட்ஸ் காலேஜ் எல்லாமே வச்சிருக்காங்க. அப்ப அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த நிர்வாகத்துல சொன்னாங்க, நாங்க விவசாய குடும்பம், தென்னந்தோப்பு வச்சிருந்தோம் மேடம். பரவாயில்ல சார், விவசாய குடும்பத்துல இருந்து இவ்வளவு பெரிய கல்வி பணி ஆற்றுறீங்களேன்னு. ஆமா மேடம், எங்க தாத்தா தென்னந்தோப்பு வச்சிருந்தாரு. இப்போ நான் அந்த தென்னை நாரிலிருந்து மெத்தைகள், மிதியடிகள், கலைப்பொருட்கள் செய்து ஏற்றுமதி செய்கின்ற தொழிலுக்கு வந்து விட்டேன் என்று சொல்கிறார் என்றால், அடுத்த தலைமுறை தானும் வளர்ந்து அந்த பகுதியில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் கல்வி கண் கொடுத்து அந்த பகுதியவே பசுமையாக்கி இருக்கிறது என்றால் விவசாயியின் வாழ்க்கை பசுமையாக இருக்கிறதுங்கிறது தானே உண்மை. நடுவர் அவர்களே, வேற ஒன்றும் வேண்டாம். ரொம்ப அழகா சொல்லுவாங்க, கிராமத்துல நிலமெல்லாம் நிறைய வைத்து விவசாயம் பண்றவங்களுக்கு என்ன பேரு? நிலக்கிழார். ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்? லேண்ட்லார்ட். அப்ப என்ன அர்த்தம்? விவசாயிகள் என்பவர்கள் கடவுளுக்கு சமம் என்பதைத்தான் அருமையா சொல்லி இருக்கிறார்கள். லேண்ட்லார்ட் இங்க உட்கார்ந்துருக்கார் பாருங்களா ஐயா, அழகா மகுடம் வச்ச மாதிரி தலப்பா கட்டி உட்கார்ந்து இருக்கிற கம்பீரத்தை பாருங்க ஐயா. வேற யாருக்கு இது வரும்? ஒரு பெரிய விவசாயிக்கு தான் அந்த எண்ணம் வரும். அந்த கம்பீரம் வரும்னா அந்த பசுமையாக இருக்க போய் தான் நடக்கிறது. நடுவர் அவர்களே, நாட்டாமேன்னு ஒரு படம் வந்ததுங்க, பார்த்தோம் இல்லையா? அதுல ரொம்ப முக்கியமான ஒரு சீன் வரும். டீச்சர் நினைக்கப்படாது இல்ல, இது ஒரு நல்ல காட்சி. சொல்ல நான் என்ன நினைக்கிறேன்னு நீங்க சொல்லக்கூடாது. நடுவர் அவர்களே, அந்த நாட்டாமையில ஒரு காட்சி, ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி. நாட்டாம கொஞ்சமா படிச்சவர், மேல் சட்டை கூட போடாம ஒரு துண்டு வேஷ்டிமா உட்கார்ந்து ஒரு ஊஞ்சல்ல உட்கார்ந்து இருப்பாரு. அவங்க வீட்டுக்கு பொண்ணு கொடுத்த ஒருத்தர் மிகப்பெரிய தொழிலதிபர். அவர் ஒரு 10 கார்ல வருவார். அந்த வீட்டு முன்னால காரை நிறுத்திட்டு வேகமா மேல படியேறி வருவாரு. இவர் ஊஞ்சல்ல உட்கார்ந்து இருக்கிறத பார்த்த உடனே தான் ஷூ எல்லாம் கலட்டி விட்டுட்டு கையை கட்டிட்டு அப்படியே பின்னால போய் நின்று வணங்கி, இந்த பக்கமா ஒரு வேலையா போனேன், ஐயாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு பம்மி பேசுவார். இந்த காட்சி நமக்கு வேற எதை உணர்த்துகிறதோ இல்லையோ, அந்த இயக்குனர் நமக்கு ஒன்றை பதிய வைக்கிறார். எவ்வளவு பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் அடிப்படையில் விவசாயிக்கு மரியாதை கொடுத்தால் தான் தொழில் வளரும் என்பதை அருமையா சொல்லியிருக்காங்க. கரும்பு விவசாயம் சிறப்பா நடந்தாதான் சர்க்கரை ஆலை நடக்கும். பருத்தி விவசாயம் வளர்ச்சி அடைந்தால்தான் நூற்பாலையும் பஞ்சாலையும் வளரும் என்றால் அடிப்படையில் இருக்கக்கூடிய விவசாயத்தை மறந்துவிடக் கூடாது. நடுவர் அவர்களே, நம்ம மதுரையை மணக்க வைப்பது மல்லிகை பூ, மலர் சாகுபடி. அதுக்குன்னு ஒரு வாசம் உண்டு, ஒரு நிறம் உண்டு. காலையில வரக்கூடிய மதுரை மல்லி சாயந்தரம் சிங்கப்பூர் மார்க்கெட்டுக்கு ஏற்றுமதி ஆகிறது என்றால் மலர் வணிகம்
மதுரையில் இருந்து உலகம் முழுவதும் மணத்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த விவசாயிகளின் வாழ்க்கை எவ்வளவு பசுமையாக இருக்கிறது என்பதை மீண்டும் நினைவுபடுத்துகிறோம். நடுவர் அவர்களே, தை மாசம், தை பிறந்தா வழி பிறந்தாச்சும்போம், தை மாசம் பொங்கல் வருகிறது. நன்றி அறிவிப்பு விழா என்று வேற யாருக்காவது இருக்கா ஐயா? விவசாயிக்கு தான் நன்றி அறிவிப்பு விழா என்று பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால் அவர்கள் வாழ்க்கை பசுமையாக இருக்கிறது. அதிலும் சிறப்பாக மதுரையில மீனாட்சி சுந்தரேஸ்வரரும் ஒரு திருவிழாவுக்கு தை மாசம் தைப்பூசத்தை ஒட்டி சிந்தாமணி பக்கம் போவாங்க. எதுக்கு தெரியுமா? கதிர் அறுப்பு திருவிழான்னு ஒரு திருவிழா நடக்கும். சாமியே போய் நேரடியாக கதிர் அறுத்து அத்தனை மக்களுக்கும் அருள் பாலித்து வருகிறது என்றால் வாடி போய் இருந்தால் அந்த விழா இவ்வளவு நாட்கள் நடக்குமா? அப்போ இன்றைய காலகட்டத்தில் விவசாயிகளின் வாழ்க்கை பசுமையாகவே இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரேவதி சுப்புலட்சுமி அவர்கள் மிகச் சிறப்பாக பேசியிருக்கிறார். என் கையில் கலப்பையை கொடுத்து உழுக சொன்னால் என்ன ஆகும்? கலப்பைக்கு அடியில் நான் கிடப்பேன். விவசாயம்ன்றது வேறு ஒரு துறை. அந்த துறையை பற்றி எவ்வளவு முடியுமோ, எங்கே ரிஸ்க் இல்லை, வாத்தியாருக்கு இல்லையா? சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவனை திடீர்னு ஒரு ராத்திரியில் 1000 பேரை வீட்டுக்கு அனுப்பிடுறான். ஆனால் விவசாயியை வீட்டுக்கு அனுப்ப முடியாது. அனுப்பினால் அது நாடாகவே இருக்காது. இல்லை, அவங்க சொல்கிறது எவ்வளவு நல்ல விஷயம். அதை விட இந்த கதிர் பால் பிடிக்குதுன்னுல, இந்த பால் பிடித்த கதிர் இருக்குல்ல, அதை பார்க்கும்போது ஒவ்வொரு விவசாயியின் மனமும் மகிழ்ச்சியால் பொங்குமா இல்லையா? பொங்கும். இல்லை, ஒரு பூ பூத்தாலே மணக்கிற ஒரு மனம். கதிர் அப்படியே பசுமையாக இருந்து விளைஞ்சு நிற்கும்போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அது ஒரு நாளும் வாடாது. ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கிறார்கள். இந்த அணி மிகச் சிறப்பாக செய்திருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் மீண்டும் பாராட்டுகள். நிறைவாக நீங்கள் அத்தனை பேரும் ஆவலோடு எதிர்பார்க்கிற திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள். அன்பும் அறிவும் வாய்ந்த நடுவர் அவர்களே, மேடையில் இருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, இந்த அரங்கம் முழுவதும் பொங்கி ததும்பி பூரணமாக நிறைத்து கொண்டிருக்கின்ற விவசாய குடும்பங்களை சார்ந்த அன்பான சொந்தங்களே, நண்பர்களே, தன்னுடைய கருத்தை சொல்லிவிட்டு அமர்ந்திருக்கின்ற இந்த அரங்கத்திலே இருக்கிற 4 விவசாய பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பு தங்கை ரேவதி அவர்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளை திரும்பவும் பதிவு செய்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நடுவர் அவர்களே, எனக்கு முன்னாலே பேசிய என்னுடைய தங்கை ரேவதியை பார்த்தால் எனக்கு பெருமையாக இருக்கிறது. இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலும் கூட சிரித்து பேச அவரால் தான் முடியும். நாட்டாம படம் பார்த்துருக்காங்க. நாட்டாம படத்தில் தொழிலதிபர் ஏன் வந்து விவசாயினுடைய காலில் விழுந்து வணங்கினாரு? டைரக்டர் சொன்னார், இவர் வணங்கினார். அவங்க சொல்கிறாங்க, விவசாய தொழிலுக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பட்டியல் போட்டாங்க. பார்த்தீங்களா, விஸ்காம்லேருந்து வந்திருக்காக, எம்பிஏலேருந்து வந்திருக்காக, என்ஜினியரிங்லேருந்து வந்திருக்காக, விவசாயினுடைய குடும்பத்திலேருந்து வரலையேம்மான்னு நாங்கள் கேட்டுட்ருக்கோம். அதை விட்டுட்டு அப்புறம் மோகன் சார் சொல்கிற மாதிரி நாங்கள் இவங்கெல்லாம் சொல்லணுமா, எல்லாமே இருக்குது, நல்லா இருக்குது. மோகன் சார் ஏன் அதை சொல்கிறாருன்னா, எதிரில் இருக்கிறவங்க கவலையோடு இருக்காங்க. கவலை கொண்ட நெஞ்சத்துக்கு நற்சொற்களை சொல்ல வேண்டும். அப்போ நீங்கள் என்ன ஒத்துக்கிறீங்க? எதிரில் இருப்பவர்கள் கவலையோடு இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் ஒத்துக்கொண்டு இருக்கிறீர்கள். நீங்களே ஒத்துக்கிட்டீங்களாமா? முடிக்கும்போது சொல்கிறாங்க, தஞ்சாவூர் பொம்மை கீழே விழுந்தாலும் எழுந்து விடும். அதே தான் நாங்களும் சொல்கிறோம். விழுந்து விழுந்து அடிபட்டு எழுந்து எழுந்து எத்தனை தடவையாக நாங்கள் நிற்கிறதுன்னு நாங்கள் கேட்டுருக்கோம். அப்புறம் ஒவ்வொரு விவசாயி வந்து ஒவ்வொரு நாளும் போய் பூ மலருகிற போது அப்படியே அவருக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த பயிர் கருகி வாடின அன்றைக்கி அந்த விவசாயினுடைய மனம் எப்படிமா இருக்கும்? கடுமையான மழை பொழியுது, இல்லை மழையே இல்லை, கால வேளையில் எந்திரிச்சு ஓடி போகிறீங்கல்ல நிலத்துக்கு, அந்த 10 நிமிஷத்தில் போய் அது எப்படி இருக்கும்னு பதப்பா பார்த்து அது கருகி போயிருந்தா அப்போ உங்களால் சிரிக்க முடியுமா? என்னம்மா பேசுகிறீங்க நீங்கள்? ரேவதி மேடம் சொல்கிறாங்க, எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்குது. ரிஸ்க்குன்னா எங்களுக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி. அங்கே போனால் குத்துறாங்க,
இங்கே வந்தால் குத்துறாங்க, ஆசிரியரை குத்துறாங்க, ஆசிரியரை குத்துறாங்கம்மா. அது வருத்தத்துக்குரிய விஷயம். ஆனாலும் நீங்கள் தொடர்ந்து ஆசிரியராக இருக்கீங்க. என்ன உங்களுக்கு செக்யூரிட்டி ஆஃப் சேலரி இருக்குது. மாதம் ஆனால் கட்டாயமாக செக் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். உங்களோட ஃபோனில் டிங்குன்னு ஒரு எஸ்எம்எஸ் வருது, பார்க்குற போது என் முகம் பூவா மலருது. எந்த விவசாயிக்கு அந்த அஷூரன்ஸ் இருக்குன்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள். எனக்கு ஆனால் 60 வயசில் ரிட்டையர்மெண்ட் வந்துடும். எங்கள் தாத்தா 80 வயசு வரை விவசாயம் இருந்தது. 60 வயசில் ரிட்டையர்மெண்ட் வரும், பென்ஷனும் வரும். இருக்கும்போதே இங்கே துந்தனா பென்ஷனுக்கு எங்கே போவான் விவசாயம்? அவனால் ரிட்டையர் ஆகவே முடியாது. ஏன்னா அவன் தொழில் செஞ்சுக்கிட்டே இருக்கிற மட்டும் வந்தா வரும், வராட்ட வராது. தொழில் செய்யறதை நிறுத்திட்டா கட்டாயமாக வராது அவனுக்கு. பாண்டிச்சேரியிலேருந்து அந்த தம்பி வந்துரு. ஆமாம், அப்பவும் விழாமல் இருக்குன்னு இந்த ரேவதி சொல்லு. பாண்டிச்சேரிக்காரன் என்னைக்கு விழமாட்டான். மற்ற ஊர்லேருந்து பாண்டிச்சேரிக்கு போகிறானே அவன் தான் கீழே விழுவான். இதெல்லாம் நமக்கு அவசியம் ஐயா. இளைஞர் அவர் சுந்தர், அவரை நான் ஒன்றும் அதிகமாக சொல்ல விரும்பலை. சும்மா சொல்லுங்க, அதெல்லாம் இவ்வளோ தூரம் வந்தாச்சு. எவ்வளவு பிரமுகர்கள், எவ்வளவு பெரியவர்கள், எவ்வளவு அதிகாரிகள், எவ்வளவு நடிகர்கள் இன்றைக்கு விளைநிலம் வைத்து விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமான்னு அவர் சொன்னாரா இல்லையாங்க? அதெல்லாம் ஒரு கணக்கு காட்டு தம்பி. எங்க தம்பி? ஏன்னா அக்ரிகல்ச்சர் இன்கமுக்கு டாக்ஸ் கிடையாது. அதுதாங்க விஷயம். அதில் நீங்கள் நஷ்டத்தை, அதுக்கே டாக்ஸ் கிடையாது. அதில் நீங்கள் நஷ்டத்தை காமிச்சிங்கன்னா உங்களோட மற்ற தொழிலில் இருக்கிற வருமான வரி குறையும். அதுதானங்க விஷயம். பச்சை புள்ள தெரியல, மன்னிச்சு விட்டுருங்க. ஐடி தொழிலில் இருக்கிற பல பேர் விவசாயத்துக்கு வருகிறார்கள். இப்படி சொல்லுதாங்க. ஐடி தொழிலில் ஒழுங்காக இருக்கிறவன் பூரா பாதி பேர் இங்கே கிளம்பி வந்து 2 வருஷம் 3 வருஷம் கழித்து ஃபோனை எடுத்து பார்க்குறான். என்ன பார்க்குறான்? பாஸோடைய பழைய நம்பர் இன்னும் இருக்கான்னு பார்க்குறான். ஆனால் ஐடி தொழிலேருந்து ஏன் வந்தான்னு தெரியுமா? ஸ்ட்ரெஸ் ரொம்ப இருக்குன்னு இங்கே வருது. பயப்பிள்ளைக்கு தெரியல இங்கே இருக்கிற ஸ்ட்ரெஸ் அது மாதிரி 1000 மடங்கு தெரியல. தம்பி ரொம்ப அழகாக ஒன்று சொன்னார். விவசாயிகள் அறம் தவறுவதில்லைன்னு சொன்னார். மனப்பூர்வமான பாராட்டுக்கள் தம்பி. அது சத்தியமான வார்த்தை அது. ஆனால் பதிலுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். சுற்றி இருக்கிறவர்கள் அறம் தவறாமல் இருக்கிறார்களா என்று நான் கேட்கிறேன். சார், ஒரு காலத்தில் அறம் இருந்தது. நதியினுடைய தொடக்கத்தில் விவசாயம் செய்கிறவன் நதியினுடைய கடைமடையில் இருக்கிறவனுக்கும் தண்ணீர் வந்து சேர வேண்டும் என்று நினைத்து விவசாயம் செய்தது ஒரு காலம். அன்றைக்கு அறம் இருந்தது. இன்றைக்கு அப்படி நினைக்கிறாங்களா சார்? பெங்களூர்ல பெலந்தூர்ல இருக்கிற ஒரு சிறு நதியிலிருந்து தண்ணி வந்து தென்பெண்ணை ஆறிலே சேருகிறது. அந்த தண்ணீர் தான் உங்களினுடைய சாத்தூர் அணைக்கட்டுகள்லாம் வருகிற, மேட்டூர் அணைக்கட்டுகள்லாம் வருகிற ஒரு ஒன் ஆஃப் த சோர்சஸ். அதுதான் இன்றைக்கு அந்த மாநிலம் என்ன செய்கிறது என்றால், அது இங்கே வந்துடக்கூடாதுன்னு அந்த நீரையே திருப்பி கிருஷ்ணராஜசாகருக்கு விடுறாங்களே சார். இதில் அறம் எங்கே இருக்கிறது என்று அந்த தம்பியை பார்த்து நான் கேட்பேன். அப்போது உங்களுக்கு நியாயமாக வர வேண்டிய தண்ணியும் உங்களுக்கு வராது. ஆனால் நீங்கள் அறத்தோடையே இருக்கணும்னா எப்படி வாழ முடியும்? அந்த தினேஷ் அவர் சொன்னார், மதுரைக்காரர். மதுரைக்காரங்களால் இப்படித்தான் இருக்காங்க. நான் தெரியாம சொல்லிட்டேயா. இந்த இனோவேஷன் வேணும் விவசாயிக்கு, டெக்னாலஜி வேணும் சார். நிறைய கேட்டுட்டோம் சார், நிறைய கேட்டுட்டோம். இனோவேஷன் இருந்தால் தான் முடியும். ஊடு பயிரை நீங்கள் செய்யணும், நீங்கள் வேல்யூ ஆடட் சர்வீசஸை கொடுக்கணும், எரும மாட்டுக்கு நீங்கள் முத்தம் கொடுக்கணும். இதெல்லாம் நாங்கள் கேட்டுட்டோம் சார் நிறைய. அது தப்பு, அது தப்பு. இனோவேஷன் அண்ட் டெக்னாலஜி போகிறதுக்கு அவனுக்கு பிரிட்ஜ் லோனே இல்லையே சார். அவன் என்ன சார் பண்ணுவான்? எதை வைத்து அந்த முதலீடு அவருக்கு கிடைக்கும்? அந்த டெக்னாலஜியில் அவன் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் அது கிடைச்சிருமா? திருநெல்வேலியில் இருக்கிற கடைசி நிலத்தை விற்றுவிட்டு கண்ணீரோடு வீட்டுக்கு வந்த விவசாயி எங்கள் அப்பா. எனக்கு அது ஞாபகம் இருக்கு. ஐடி துறைக்கு வந்திருக்காரு ஒருத்தர். யாரு? அப்பா விவசாயி, மகன் ஐடி துறைக்கு வந்து எங்கள் அலுவலகத்தில் வேலை பண்ணிகிட்டு இருக்காரு. அது எப்படி விவசாயினுடைய மகன் விவசாயத்தை விட்டுட்டு எப்படிப்பா நீங்கள் வந்தான்னு கேட்டேன். அந்த தம்பி சொல்லிச்சு, எங்கள் அப்பத்தா சாகரப்போ சத்தியம் வாங்கிச்சுன்னுச்சு. அப்பத்தா சாகரப்போ சத்தியம் வாங்கிச்சுன்னா இதை அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி இந்த பொண்ணை கட்டிக்க, இதுக்கு தான் சத்தியம் வாங்கும். இந்த அப்பத்தா எதுக்கு சத்தியம் வாங்கியிருக்கு தெரியுமா? உங்கள் அப்பனை மாதிரி நீ ஏமாளியாக இருக்காதன்னு சத்தியம் வாங்கி அந்த அப்பத்தா சேர்த்து.
சார் இது நடக்குது சார். அந்த அப்பத்தா ஒன்றும் அறிவில் குறைந்தவள் அல்ல, மற்றவங்களுக்கு சோறு போடணுன்ற அறம் இல்லாதவள் அல்ல. ஆனால் தன்னுடைய மகன் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்த ஒரு பாட்டி தன்னுடைய பேரனிடம் சொல்லுகிறாள், நீ இந்த தப்பை செய்யாதரா, எனக்கு சத்தியம் பண்ணி கொடுறான்னு சொல்லிட்டு மரணப்படுக்கையில் இருக்கிறாள் என்றால் என்ன காரணம்? வாழ்க்கை முழுக்க கடன் 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 கடன். அதுதான் 70 விழுக்காடு விவசாயிகள் சிறு குறு நில விவசாயிகள் தான். 5 ஏக்கருக்கு கீழே வச்சிருக்கிறவன், அதுவும் அண்ணன் தம்பி சேர்ந்து 5 ஏக்கர் வச்சிருக்காங்க சார். இதில் எந்த அளவில் நீங்கள் டெக்னாலஜியை கொண்டு வர முடியும்? டெக்னாலஜி நீட்ஸ் எ லார்ஜ் ஃபார்ம் லேண்ட். உண்டா இல்லையா? நமக்கு இருக்கிறது 5 ஏக்கர், 3 அண்ணன் தம்பி, அதுக்குள்ள சண்டை. இதில் எங்கேருந்து நாங்கள் டெக்னாலஜியை கொண்டு வர முடியும் என்ற கேள்விக்கு அந்த அணியிலிருந்து ஏதாவது பதில் இருக்கிறது? இனிமே பேச முடியாது. அவர் தினேஷ் கேட்குறாரு, 30 கோடி பேர் இருந்த போது கூட இந்தியாவிலே பஞ்சம் வந்தது, இப்போ 120 கோடி பேர் இருக்கிற போது பஞ்சம் வரவில்லையே, இது விவசாயத்தினுடைய வெற்றி என்று கேட்கிறார். நல்ல கருத்து. 2 பதில் அதுக்கு. 30 கோடி பேர் இருந்த போது இந்தியாவிலே பஞ்சம் வந்ததற்கு காரணம் விவசாயம் என்று பொய்த்து போனது அல்ல, இங்கே விளைந்தது எல்லாவற்றையும் வெள்ளைக்காரன் சுரண்டி கொண்டு போனதுதான் அன்றைக்கு வந்த பஞ்சத்துக்கான காரணம். உண்மை. இப்ப 120 கோடி பேர் இருக்கிற போது பஞ்சம் இல்லைன்னு சொன்னாரு. சந்தோஷப்படுங்க. ஏன் தெரியுமா? இன்னும் 10 வருஷத்துல இந்தியாவில் ஃபுட் கிரைசிஸ் இருக்குன்னு சொல்லி ஆராய்ச்சி முடிவுகள் இன்றைக்கு சொல்லுகின்றன. உண்மை. இன்னும் 10 வருஷம். பெரிய காரணம் என்ன தெரியுமா? ஒண்ணுமே இல்லை, விவசாயத்துக்கான விளை நிலங்களினுடைய ஆக்கிரமிப்பு மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. உண்டா இல்லையா? அப்புறம் பொண்ணு பார்க்கறத பத்தி ரேவதி ரொம்ப சொல்லிச்சு. ஒரு பொண்ணு என்னெல்லாம் கேட்குது, பையன் பார்க்க லட்சணமாக நல்லா இருக்கணும், நல்ல கிரிக்கெட் வீரர் மாதிரி இருக்கணும், அப்பா அம்மா தள்ளி இருக்கணும், இல்லை இருக்கவே கூடாது, அதுக்கு நல்ல வீடு இருக்கணும், கார் இருக்கணும். இது எல்லாமே விவசாயத்தில் இருக்கிற ஒரு ஆளுக்கு இருந்தாலும் அந்த பொண்ணு கட்டிக்க மாட்டேன்னு சொல்லுது. அதுதான் சார் எங்கள் பிரச்சனை. விவசாயினா வேணான்னு சொல்றது. ஏன் அவ்வளவு அன்சர்டனாக இருக்குது உங்களினுடைய வாழ்க்கை? எல்லாத்தையும் விடுங்க சார், தண்ணிக்கு எங்கே போகிறது? அதுதான் கஷ்டம். தண்ணீரை இவ்வளவுதான் நிலத்திலிருந்து சுரண்டி எடுக்க முடியும் என்பதற்கான சட்டங்கள் இருக்கிறதா? உங்களுடைய விவசாய நிலத்தில் ஒரு கிணறு இருக்கு, உங்கள் அப்பத்தாவு தாத்தாவு இருந்த போது அப்படி கூட எடுத்துக்கலாம் தண்ணி. இன்னைக்கு நீங்கள் போரில் 100 அடி மட்டும் போனாலும் தண்ணி கிடைக்கலையே, அதுக்கு நீங்கள் காரணமா? அதுக்கு விவசாயமா காரணம்? நடுவில் இருக்கிற எத்தனையோ தொழிற்சாலைகளுக்கு அனுமதி கொடுத்து அந்த தொழிற்சாலைகள் அந்த நீரை மாசாக்கினால், அந்த தொழிற்சாலைகள் அந்த நீரை உறிஞ்சினால் உங்களுக்கு தண்ணி வரலையே. அப்போ என்னதான் சார் இதுக்கு முடிவு? விவசாயி இன்னும் விவசாயத்தில் இருக்கான். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி அறத்தை சார்ந்து அவன் அந்த தொழிலிலே இருக்கின்றான். ஆனால் எல்லா விவசாயியும் மனசுக்குள்ளே நினைப்பான், நான் பட்ட கஷ்டத்தை என் பையன் படக்கூடாதுன்னு நினைப்பான். நீங்கள் விவசாயினோடனே ஆண்களைத்தான் நினைக்கிறீங்க. விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் ஆண்களோட பெண்கள் அதிகம் இந்தியாவில். அருமை. எந்த பெண் விவசாயியாவது தன்னுடைய மகள் தன்னை போல அதே தொழிலை செய்து விவசாயத்துக்கு வரணும்னு நினைப்பாள? ஒரு பொண்ணு சொல்லிடுங்க சார், நாங்கள் 3 பேரும் மேடையிலேருந்து இறங்கி. ஒரு சுந்தர், அவருக்கு பிறகு பேசின ஒரு தினேஷ், அந்த மாதிரி இங்கே இந்த கூட்டத்தில் ஒரு 10 பேர் 20 பேர். உங்களுக்கு என்னுடைய 2 கை கூப்பிய வணக்கங்கள். ஏன்னா நீங்கள்லாம் முன்மாதிரிகள். இந்த முன்மாதிரிகளில் ஒருத்தர் நடந்தால் பின்னாடி 1,00,000 பேர் வரணுமே. ஏன் சார் உங்களுக்கு பின்னாடி பாதைகள் காலியாக இருக்கே? ஏன் சார்? எந்த உத்தரவாதமும் இல்லாத ஒரு தொழிலை செய்வதற்கு மக்களுக்கு பயமாக இருக்குது. அருமை அருமை. நான் இப்படி சொல்லி முடிக்கின்றேன். எனக்கு விவசாயத்தை பற்றி விவரங்கள் தெரியாது, நாங்கள் வெளியிலிருந்து பார்க்கிறவர்கள். சென்னையில் இருக்கிற எங்கள் குழந்தைகளுக்கு நெல் செடியிலே வளருகிறதா மரத்திலே வளருகிறதான்னு கூட தெரியாது சார். அதுதான் சார் உண்மை. ஏன் விவசாயத்தை பற்றி அடிப்படைகளை கூட நம்முடைய கல்வி சொல்லி தருவது இல்லை. யாரோ விலையை நிர்ணயிக்கிறார்கள், வேறு வழி இல்லாமல் அந்த விலைக்கு நீங்கள் கட்டுப்பட்டு வாழ்கிறீர்கள். எங்கள் மகாகவி பாரதி சொன்னான், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு களிப்போரை நிந்தனை செய்வோம். விழலுக்கு நீர் பாய்ச்சி மாயமாட்டோம், வெறும் வீணருக்கு உழைத்து உடலம் ஓய மாட்டோம்னு சொன்னான். அவன் பாடி 100 வருஷம் ஆச்சு. ஆனால் இன்றைக்கும் விவசாயினுடைய நெஞ்சத்திலே தோன்றுகிறது, வெறும் வீணருக்காக நான் உழைத்து கொண்டிருக்கிறேன் என்ற எண்ணம் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளாவது வராத ஒரு விவசாயி கூட இந்தியாவிலே கிடையவே கிடையாது. இந்த சூழலிலும் கூட மனம் தளராது விவசாயத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிற உங்களை எல்லாம் பார்த்து நான் என்ன செய்துவிட முடியும்?
உங்கள் காலிலே விழ முடியும், என் கண்ணிலிருந்து 2 சொட்டு கண்ணீரை விட முடியும். அதை தவிர உங்கள் வாழ்க்கை அவர்கள் விரும்புகிறபடி நாளையாவது பசுமையாக இருக்கட்டும் என்று மோகன் சார் சொல்லுவது போலே ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லா அமைஞ்சிரும் என்று நல்ல வார்த்தைகளையும் பிரார்த்தனைகளையும் சொல்ல முடியுமே தவிர இன்றைய யதார்த்தம் அது அல்ல என்பதை வருத்தத்தோடும் வேதனையோடும் பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சாஃப்ட்வேரை பற்றியும் பேசுவோம், விவசாயத்தை பற்றியும் பேசுவோம். அதுதான் கல்யாண மாலை என்று இந்த நிகழ்ச்சியை நடத்திய கல்யாண மாலை குடும்பத்தினருக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பேசிய 6 அறிஞர்களுக்கு நன்றி. ஔவையார் மேழி செல்வம் கோழைப்படாதுன்னு ஒரு வரி சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப அருமையான வரி அது. விவசாயத்திலிருந்து வருகிற செல்வம் குறைவுபடாதுன்னு அதுக்கு அர்த்தம். அந்த காலத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு நாளும் புது புது தானியம் கிடைக்கிறது, ஃப்ரெஷ்ஷாக காய்கறி கிடைக்கிறது, பழங்கள் கிடைக்கிறது, என்னென்ன வேணும், கீரை கிடைக்கிறது. இவ்வளவும் கிடைக்கிறதுனா விவசாயம் இந்த ஊரிலே நன்றாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது. உண்மையா இல்லையா? விவசாயம் ஒன்று நடக்கலைன்னா காலையில் கஞ்சிக்கு என்ன பண்ணுவீங்க? பசுமையாக அது போய்கொண்டு இருக்கிறது. அதனால் தானே நடக்கிறது. தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 80 லட்சம் பேர் நிலங்களை ஓன் பண்ணுறாங்களா? 80 லட்சம் பேர். அதில் 60 லட்சம் ஹெக்டேர் விவசாயத்தில் நெல் மட்டும் 20 லட்சம் ஹெக்டேர் நடக்கிறதாம். 75 லட்சம் மெட்ரிக் டன் நெல் உற்பத்தி ஆகிறதாம். இது பசுமை இல்லையா? மக்காச்சோளம் உற்பத்தியில் இந்திய அளவில் தமிழ்நாடு 2ஆம் இடம். தென்னையில் இந்திய அளவில் தமிழ்நாடு 3ஆம் இடம். நெல் உற்பத்தியில் இந்திய அளவில் தமிழ்நாடு 4ஆம் இடம். விவசாயியின் தோழனான மாடுகள் இருக்கே, பால் உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா முதலிடம். விவசாயத்துக்காக தமிழ்நாடு அரசாங்கம் தனி பட்ஜெட் போடுது. நம்ம ஊரில் ரயில்வேக்கு போட்ட பட்ஜெட்டை நிறுத்திட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் விவசாயத்துக்காக தனி பட்ஜெட் போடப்படுகிறது என்றால் விவசாயி பக்கம் ஏதோ அரசாங்கம் திரும்புகிறது என்று தானே அர்த்தம். அதைத்தான் இவங்க 3 பேர் சொல்கிறாங்க. சார், மத்திய சர்க்கார் வருஷத்துக்கு விவசாயிக்கு அக்கௌண்ட்டில் 6000 ரூபாய் போடுது. அப்படின்னா விவசாயி மத்திய சர்க்காரும் பார்க்கிறது. உண்மையா இல்லையா? ஆராய்ச்சி நிலங்கள் 1000 இருக்கின்றன. பாரதி மேடம் கேள்வி கேட்டாங்க. விவசாய கல்லூரிகள் ஏரியாவுக்கு இருக்கு, நிறைய மாணவர்கள் படிக்கிறாங்க. மண் வளத்தை சோதிப்பதற்கென்று ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. மண் மாதிரியை எடுத்து இந்த மண்ணில் எது விளையும் என்று விவசாயிக்கு சொல்வதற்கு ஆட்கள் தயாராக இருக்கிறார்கள். நீங்கள் போய் பார்த்தால் உதவி செய்வார்கள். எல்லாத்துக்கும் மேலே சார், இந்த தஞ்சாவூரில் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கோயிலை கட்டியிருக்கானே, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி அன்னைக்கு இருந்ததா? விவசாயத்தில் இருந்து வந்த வரியை வைத்துத்தான் இவ்வளவு பெரிய ஒரு ஆலயம் கட்டப்பட்டது என்றார். கொசூரில் இருக்கிற கொடமிளகா வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஆகுது. ஏகப்பட்ட பொருள் இந்தியாவிலிருந்து போகுது. உலகமே கியூபாவை தள்ளி வைத்த போது இந்தியாதான் ஒரு கப்பல் நிறைய கியூபாவுக்கு நெல்லை அனுப்பியது, தானியத்தை அனுப்பியது, கோதுமையை அனுப்பியது. ரெட் லேடின்னு ஒரு பப்பாளி இருக்கான். பப்பாளியில் ஒரு வகை 1.5 ஏக்கர் 2 ஏக்கரில் ஒரு விவசாயி பண்ணி மானாமதுரையில் 4 மாதத்தில் 1.5 லட்சம் ரூபாய் லாபம் பார்த்துருக்குறார். எதில்? பப்பாளியில். ஒரு வரி சொல்கிறாங்க, இந்த மண்ணில் சம்சாரின்னா என்ன அர்த்தம்? குடும்பம் நடத்துகிறவன் அர்த்தம். சம்சாரியின் வாழ்க்கை சந்நியாசம் பாட்டு எழுதியிருக்கார்ல. ஆனால் சம்சாரி என்றால் முதல் அர்த்தம் விவசாயி என்றுதான் அர்த்தம். குடியானவன் என்றால் என்ன அர்த்தம்? குடும்பமானவன் என்ற அர்த்தம் அல்ல, விவசாயம் பார்க்கிறவன் என்றுதான் அர்த்தம். அப்படின்னா இந்த மண் சம்சார வாழ்க்கையையும் குடியானவனாக ஒரு நிலைத்த வாழ்க்கையையும் விவசாயத்தோடு தான் பொருத்தி பார்த்தது. இந்த ஊரில் எப்படி பசுமை கெடும்? இதுதான் இவங்க பேச்சு. கூட்டுறவு சங்கம் இல்லையா உங்களுக்கு? உழவர்களுக்கு கடன்கள் கிடைக்கிறது இல்லையா?
உழவர் சந்தைனே ஒன்று இருக்கு, உழவர்கள் நேரடியாக விற்கலாம் இல்லையா? இத்தனையும் இருப்பதால் பசுமை என்று இவர்கள் சொன்னது இருக்கு பாருங்க, அதில் கொஞ்சம் உண்மை இருக்கிறதா இல்லையா? உண்மையிலேயே இந்த அணிக்காக நாம் எவ்வளவும் பாராட்டணும். இந்த 3 பிள்ளைகளும் பிரமாதமாக. அப்படின்னா இவங்க டெல்லியில் விவசாயிகள் குளிரில் போராடினாங்களே, 1 வருஷத்துக்கு மேலே போராடினாங்க. அவங்க என்ன கேட்டாங்க? எம்எஸ்பி, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். அந்த போராட்டம் என்னாச்சு? எத்தனை பேர் போராட்ட களத்தில் இறந்தாங்க? உண்மையா இல்லையா? அப்படின்னா எல்லாரும் விவசாயிகளை ஏற்றி பேசுகிறார்கள், விவசாயி தன் தேவைக்காக போராட வந்தால் யாரும் கவனிப்பதில்லை என்பதுதான் இந்த ஊரின் வரலாறு. எப்படி அது பசுமையாக இருக்கும்? எப்படி பசுமையாக இருக்கும்? சார், திருவாரூர் டெல்டா மாவட்டங்களுக்கு தண்ணி முக்கியம். கர்நாடகா திறக்க மாட்டேங்குது. திடீர்னு மழை வந்து தண்ணி அவன் வேறு வழி இல்லாமல் திறந்தான்னா அந்த தண்ணீர் கடைமடைக்கு வருகிறதா, கடலில் கலக்கிறதா என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். கடைமடைக்குள்ளே வரணும், கடலுக்கு எப்படி போகும்? காரணம் 1000 இருக்கிறது, சொல்ல முடியாது. பயிர் பாதுகாப்பு பற்றி பேசுகிறீங்க. பூச்சியிலிருந்து, எலியிலிருந்து, பன்றியிலிருந்து, பறவைகள்ல இருந்து, மயில்ல இருந்து என்னென்னவோ வருது, பயிரை கெடுக்கிறது. அந்த பாதுகாப்புக்கு யார் உதவி செய்வது? பயிர் இன்சூரன்ஸை பற்றி பேசுகிறாங்க. எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கிறதா? யோசிச்சு பாருங்க சார். இப்போ ஒரு மழை பெஞ்சது, பல ஏரியாக்களில் விவசாயிகள் தண்ணீரில் நனைந்த அந்த நெற்கதிரை தூக்கி பிடிச்சிட்டு நின்னாங்க. விளைச்சலை அறுக்கிற நேரம் மழை வந்து கெடுத்துட்டா இந்த விவசாயி வாழ்க்கை எப்படியா பசுமையாக இருக்கும்? எப்படி பசுமையாக இருக்கும்? இது மாதிரி எத்தனை இயற்கை சீற்றம், கஜா புயல்லேருந்து வஜா புயல் வரைக்கும் அது இங்கே தான் வருது. வேறு நான் பேசுகிறது அரசியல் கிடையாது, விவசாயிக்காக பேசுகிறேன். நேரடி நெல் கொள்முதல்னு இருக்குது, கரெக்டாக போய் அது நடக்குமா? ஈரப்பதம் ஜாஸ்தியாக இருக்குன்னு திருப்பி விடப்பட்ட விவசாயிகள் இருக்காங்களா இல்லையா? ஈரப்பதம்னு விரட்டி விட்டுறாங்க ஐயா. இந்த நெல்லை காய போட இடம் இல்லையா, ரோட்டில் காய போடுவான், லாரி வந்து விவசாயி அடிக்கும். எங்கே இடம் இருக்கு? களம் எங்கே இருக்கிறது? விவசாய நிலங்களே குறைந்து வரும்போது நெல்லை காய போட்டு இங்கே தருவதற்கு களம் எங்கே இருக்கிறது? அது மட்டும் இல்லை, பாரதி மேடம் ரொம்ப நல்லா சொன்னாங்க, தொழிற்சாலை கழிவுகள் அப்படியே வந்து ஆற்றில் கலக்கின்றன, அதை யாரும் கண்டுக்கிறது இல்லை. அதுக்கு காரணம் வேறு. அந்த தண்ணீரை விவசாயத்துக்கு திருப்பி விட்டால் பயிர் எப்படி செழிப்பாக வளரும்? யோசிச்சு பாருங்க, பயிர் எப்படி செழிப்பாக வளரும்? புதுசு புதுசாக எந்த திட்டம் வந்தாலும் விவசாய நிலம் இருக்கிற ஏரியாவை தான் எடுத்துக்கிறாங்க. புதுசாக எந்த திட்டம் வந்தாலும் உண்மையா இல்லையா? அது விவசாயி நிலைமை பரிதாபம் ஐயா, அவன் பாவம் ஐயா. வாயில்லா பூச்சிகள் இந்த உலகத்தில் ஒன்றென்றால் விவசாயிகள் தான் என்பது சத்தியம். எல்லா மண்ணிலையும் எல்லாம் விளையாது. தஞ்சையில் விளையிற மாதிரி ராம்நாட்டில் விளையாது. அப்படின்னா ஒவ்வொரு ஊர் விவசாயியின் நிலைமையும் ஒவ்வொரு மாதிரி. விவசாயி டெக்னாலஜி தெரிஞ்சு போக முடியாது. ஏன்னா விவசாயம் பண்ண இடுபொருள் இருக்கணும், நிலம் இருந்தால் போதும். ஆனால் டெக்னாலஜி வச்சு இதை வேல்யூ ஆட் பண்ணி கொடுக்கணும்னா அதுக்கு 10 லட்சம் 20 லட்சம்னு முதலீடு வேணும். அதை யார் தருவது? தருவீங்களா? தினேஷுக்கு கிடைச்ச மாதிரி எல்லாருக்கும் கிடைக்குமா? கிடைக்குமா? கிடைக்காத வரை அவன் நெல்லையோ கரும்பையோ வாழையையோ அப்படியே தான் விற்பான். இடைத்தரகர்கள் லாபம் கொடுக்கிறார்கள், விவசாயி கஷ்டப்படுகிறான். சார், இடுபொருட்களின் விலை அதிகம். ஒரு தென்னங்கண்டு 500 ரூபாய் 600 ரூபாய்க்கு விற்கிதான் ஒரு தென்னங்கண்டு. தென்னை விவசாயி என்ன பண்ணுவான்? அரசாங்கம் விற்றா 65 ரூபா, இவன் விற்றா 500 ரூபாய். விவசாயி எங்கேயா போவான்? எதை அடக வைப்பான்? சார், உங்கள் எல்லார்ட்டையும் கேட்குறேன், விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்கிற ஒரு குடும்பத்தில் மனைவியின் கழுத்தில் மஞ்சள் கயிற்றை தவிர வேறு நகை இருக்காது என்பது சத்தியம். விவசாய கடன் வாங்கினாலும்
வங்கிகளில் ப்ரொசீஜர் பல இடங்களில், எல்லா இடத்துலையும் சொல்லலை, நெருக்கடியாக இருக்கிறது. அதனால் என்ன செய்கிறாங்க விவசாயிகள்? லோக்கலில் கந்து வட்டிக்கு வாங்குறாங்க. கடைசியில் நிலத்தையும் இழந்து வாடுகிறார்கள் என்பதுதான் இந்த மண்ணில் வரலாறு. ஆட்கள் இப்போது விவசாயத்தை விரும்பி வருவதில்லைன்னு பாரதி மேடம் சொன்னாங்க இல்லையா? அது ரொம்ப உண்மை. விவசாயத்தை நேசித்து யாரோ தினேஷ் மாதிரி, தம்பி சுந்தர் மாதிரி வந்திருக்கலாம், ஆனால் பெரும்பாலும் வருவதில்லை. நெற்றி வியர்வை நிலத்தில் விழ பாடுபட துணிச்சலான முதுகெலும்பு மிக்க மக்கள். விவசாயி நாட்டின் முதுகெலும்புன்னு சொன்ன நாட்டில் முதுகெலும்பு மிக்க இன்னொரு தலைமுறை இன்றைக்கு குறைந்து வருகிறது. இல்லை, விவசாயத்துக்கு, அறுவடைக்கு, விதைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் மெஷின் வந்துருச்சு. ஆனால் மெஷின் வாடகை ஜாஸ்தி இருக்கா இல்லையா? எந்த கிராமத்திலையும் போய் ஒரு 100 பேர் வாயா என் நிலத்தில் வந்து உழுது பாரு அல்லது களை எடு ஏதாவது சொன்னீங்கன்னா ஆள் கிடைக்காது. ஆள் பற்றாக்குறை பெருகி இருக்கிறது. அவன் மேனி நோகாமல் வாழணும்னு நினைக்கிறானே தவிர பூமி சிறப்பாகணும்னு யாரும் உழைப்பதில்லை. ஆனாலும் நீங்கள் உழைக்கிறீர்கள். விவசாயம் பண்ணி சேத்துல கால் வைக்கிற உங்களால் தான் நாங்கள் சோத்துல கை வைக்கிறோம்ன்றதை உணர்கிற ஒவ்வொருவரும் உங்கள் பாதங்களை பணிந்து வணங்க வேண்டும். இதுதான் விவசாயிகளுக்கு நாங்கள் செய்கிற ஒரே மரியாதை. நிறைவாக, விவசாயிகளுக்கு அரசு அலுவலகங்களில் போதுமான மரியாதை இருக்கிறதா? என் கவலை இது, என் கண்ணீர் இது, என் கஷ்டம் இது, என் குடும்பம் நடுத்தருவில் நிற்கிறது. அடுத்த தலைமுறைக்கு ஒரு ஃபீஸ் கட்ட வழி இல்லை. நான் சிரமப்படுகிறேன். என்னுடைய விவசாயம் முழுக்க நொடித்து போனது, பொய்த்து போனது என்று சொல்லுகிறவனை கருணையோடு பார்க்கிற சமூகம் என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு தான் விவசாயம் பசுமையாக இருக்கும். எனக்கென்னவோ இன்றைய விவசாயிகளின் வாழ்க்கை வாடித்தான் இருக்கிறது. வயலில் பசுமை இருந்தால் போதுமா? அவன் வாழ்க்கையிலும் பசுமை வர வேண்டாமா? வாடித்தான் இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அவர் சொன்ன விஷயங்கள் இது எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை தொடங்கினோம், நடத்தினோம். அந்த டெஃபினட்டாக அந்த மாற்றம் வருங்கிற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.